பரவலா இருக்கணும், ஒரே இடத்துல குவிந்திருக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் இந்த திருவிழா. திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னா விழாதிரு என்று வருது. மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வது ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். அந்த ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனங்கொள் வாளறிவு நற்றார் தொழாரனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை. ஆகையினாலே ஆன்மீகம் மிக இன்றியமையாத ஒன்று. கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், குளிச்சுட்டா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணும். சரியான ஆடையை உடுத்தி கோயிலுக்கு வந்தாச்சுன்னா எப்படி இருக்கணும்? கண்டபடி நினைக்கக்கூடாது, கண்டதையும் சிந்திக்க கூடாது. இறைவனுடைய திருப்பாதத்தை இதயத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுது எங்கு எழுந்தருளுவது நீயே சிக்கன பிடித்தேன் உன்னை என்று பாடுகிறார். அப்படி இறைவனை நினைக்க வேண்டும், எப்போதுமே இறை சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு பயம் நம்ம கிட்ட சொல்லி வளர்த்தாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். நம்ம பெற்றவங்க, டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டே ஒழுங்கா நடந்துக்க, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, சொல்றது கேளு, கோயில் இருக்கு, சாமி இருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுல்ல. அந்த பயம் தானே பக்தியாக மாறியது. அந்த பயம் இருந்த வரைக்கும் ஆன்மீகம் ரொம்ப பக்குவமா இருந்துச்சு, சரியாவும் இருந்துச்சு. வீட்டுல அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டான்னா இன்னைக்கு நிலைமை அப்பனும் மயனும் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்ற காலமா போச்சு. எங்க போய் சொல்றது? அத்தனை கதைகளும் காரணங்களும் பிள்ளைகளை வளர்க்கறதுல ஒரு பண்பாடு இருந்தது. அது அப்படியே பிஞ்சு மனசுல பதிஞ்சு அதுதான் சரியாக இருந்தது. நீங்க தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடை, சோறு ஆக்கி அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, மாமாவுக்கு கொடு, அத்தைக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, எழுத்த வீட்டு அத்தைக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனை கொடு, அப்படித்தானே வளர்த்தோம். பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை அப்படின்னு வளர்த்தோம்ல. அந்த பக்குவம் இன்னைக்கு இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பிள்ளைக்கு முடிவு பண்ணியாச்சுன்னா பொம்பளை பிள்ளை முடிவு சொல்லுது மாப்பிள்ளைகிட்ட, கல்யாணம் பண்ண அடுத்த நாள் வீட்டை பிரிச்சிடணும், நம்ம தனி கொடுத்துட்டு தான் போகணும். ஆமா, நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், எதிர்த்து கேட்கக்கூடாது. நான் வச்சிருக்கிற அலைபேசியை நீ பார்க்கக்கூடாது, நீ வச்சிருக்கிற அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன். ஆமா, கடைசியா கேட்டா லிவிங் டுகெதர் கடைசியா தெருவில் அடிச்சிருவியா எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல கொடுக்குறாங்க தாய்மார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் யார் வீட்லயே பிறந்த பொம்பளை பிள்ளை தாயை விட்டு, தந்தையை விட்டு, அண்ணனை விட்டு, அக்காவை விட்டு, அண்ணன் தம்பிகளை அத்தனை பேரை உச்சத்தாரை விட்டு நீங்க கட்டின தாலி கயிற்றுக்கு கட்டுப்பட்டு உங்களோட ஐக்கியமாகிறாளே அந்த பெண்ணை போற்றணுமா வேண்டாமா? பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. இங்க பாருங்க எவ்வளவு மகத்துவமானது. ஒரு தாய் பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுன்னு பழமொழி உண்டு. பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுன்னா என்ன அர்த்தம்? 5 வயசு பையன் குழந்தை விளையாடுற போது இப்படி புள்ளி குதிச்சவே தாயை எட்டி உதைச்சுட்டேன், விளையாட்டுத்தனமா உதைக்கிறேன். விளையாட்டுத்தனமா உதைச்சா அழகுல பட்டுருச்சு, உத பல்லு விழுந்துருச்சு. பல்லு விழுந்தா ரத்தம் கொட்டுது, சிரிக்கிறா உட்கார்ந்து. பக்கத்து வீட்டம்மா கேட்கிறா, பல்லு விழுந்து வச்சு ரத்தம் ஊத்துது, சிரிக்கிறேன். பிள்ளைய 2 போட மாட்டேன், பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன், காலையில உதைகிறேன் அப்படின்னா அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என் பிள்ளைய அடிக்கலாமா? என் பிள்ளையோட வீரத்தை பத்தியா? நான் கொடுத்த தாய்ப்பாலோட மகிமையை பாரு. 5 வயசுல எட்டி உதைச்சு பல்லு விழுகுதுன்னா என் மகன் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கான் பாரு. அதே வயலுக்கு 5-10 வச்சு 10-15 ஆச்சு, 20-25 வயசு ஆயிடுச்சு. நல்ல வாலிபன் இளைஞனாக இருந்தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையிலே கோவப்பட்டு அம்மாவை வச்சு உதைக்கிறேன், பல்லு விழுகல, ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டான். பக்கத்து வீட்டம்மா கேட்கிறா, அன்னைக்கு பல்லு விழுந்துச்சு சிரிச்ச, இன்னைக்கு பல்லு தான் விழுகலையே, ஏண்டி அழுகிறேன்னு. அவ சொன்னா, அந்த கிழவி நான் கொடுத்த தாய்ப்பால் கெட்டு போச்சே, சத்து இல்லாம போனானே. அவளை ஆரோக்கியமா 5 வயசுல இருந்தவன் 25 வயசுல உதஞ்சு பல்லு விழுகலைன்னா என் பிள்ளை தெம்பு கெட்டு போனானேன்னு நினைச்சு அழுகிறேன்னா. இதான் தாயோட மனசு. பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லு. எழுதுறா வயிற்ற வலிக்கிறவருக்கு வெளியே இருக்க வையே, பிள்ளை அழுகிறான், வெறுமுதிய கழிச்சிருச்சா என்னன்னு பாரு. அந்த அழுகிற சத்தத்திலேயே உணர்வார்கள் முன்னோர்கள், நமது வயதானவர்கள். இப்போ எல்லாம் பேர பிள்ளைய கூப்பிட்டு தாத்தா பாட்டி, என் தம்பியை தண்ணி தவிக்குது, ஒரு தண்ணி தானான்னா அவன் கேட்கிறேன், ஊருக்கே வருது உனக்குன்னா இல்லைங்க சாப்பிட என்னத்த சொல்றது கேட்கிறாங்களா இல்லையா? நடக்குது. அப்புறம் என்ன? இப்படி பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போய் யாரும் துறக்க அரிது அரிதுன்னா தாய்மானவ சுவாமி நிறைய சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் முதல்ல சொல்லி என மறந்துடக்கூடாது என்பதற்காக, கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. படிச்ச பிள்ளைங்க வலைதளங்களை தட்டி பாருங்க. கொரோனா வந்த அந்த 2019-20 பாதியில குழந்தை பிறப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்ப
குழந்தை பிறப்பு குறைஞ்சு போச்சு. மற்ற வருஷங்களை பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் 20 லட்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதனால தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. ஆந்திரா அரசாங்கம் அறிவிக்குது 2 புள்ள பத்துக்கிட்டா 25,000 தர்றோம், 3 புள்ள பத்துக்கிட்டா 30,000 தர்றோம், 4 புள்ள பத்துக்கிட்டா 40,000 தர்றோம்னு அவன் எச்சரிக்கை வந்துட்டேன். இந்த உலகத்துல அதுல தமிழ்நாட்டில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு. இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது குடும்ப கட்டுப்பாடு மையம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, சனத்தொகை கூடிருச்சு, உணவு பஞ்சம் வந்துடும், அதனால பொருளாதாரத்து நெருக்கடி வந்துடும், அதனால குழந்தைகளை அதிகமா பெக்கக்கூடாது, குறைக்கணும்னு குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு மையத்தை யாரும் கடைபிடிக்கல, தமிழ்நாடு மட்டும் சரியா கடைபிடிச்சது. தமிழ்நாடு மட்டும் கடைபிடிக்கிற போது இருந்த ஜனத்தொகை எவ்வளவு? இன்னைக்கு ஜனத்தொகை 142 கோடி. அப்படின்னா கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு யோசிங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் 1 புள்ள போதும் 2 புள்ள போதும் நிறுத்தாம 4-5 பிள்ளைய பெற்றுக்கங்க. நானே 8வது பிறந்த பிள்ளை என்பதை உணருங்கள். நாளைய சமுதாயம் நம் வளரக்கூடிய பிள்ளைகள் முதலாக இருக்கிறது. இது எல்லாரும் தட்டி பாருங்க, வலைதளங்கள் அவ்வளவு இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. குழந்தை பிறப்பை தடுக்காதீங்க. தடுத்துருச்சு, நம்மளும் தடுக்கிறோம், சாப்பிடுற சாப்பாடும் தடுத்துருச்சு. சொல்லு பேச்சு எவன் கேட்கிறேன்? கேட்கறதே இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த காலத்துல உயிரெழுத்து 12ல ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கா, ஐயன்னாவை வைக்க கூடாதுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சான். எங்க ஐயா வாரியார் சுவாமி கீவா ஜெகநாத ஐயரும் போய் உட்கார்ந்து அந்த அதிகாரிகளுக்கிட்ட, தமிழ்ல ஏண்டா கை வைக்கிறீங்க, தமிழ்ல கை வச்ச எந்த அரசாங்கம் உருப்பிட்டு இருக்கு, ஐயன்னா ஒரு எழுத்து இல்ல 3 எழுத்து, அகர இகர யகர சம்மேளனம் ஐ, அதனாலதான் கடவுளை சாஸ்திரம் ஐயன் என்று சொல்லுது, அதனாலதான் சாமியே சரணம் ஐயப்பா ஐயன்னு வருது. முன்னையிட்டதி முப்புறத்துல சொல்றோம், குறியை குறியாது குறித்த துணியறிய தனிவேல் குறிக்கும்னு சொல்றோம். அதனாலதான் ஐயோட அப்பா சேர்த்து ஐயப்பா, 6 விகுதி பெற்றால் ஐயனா, சில பெரியவர்களை ஐயான்னு கூப்பிடுறான். ஐயன்னா கடவுள் உயர்ந்த எழுத்துன்னு நிறுத்தி வச்ச வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் எழுத்துக்களை மதிக்கவோ பேசவோ சொல்லவோ ரொம்ப வெக்கப்படுறோம். நம்ம என்ன செய்ய? இந்த உலகத்துக்கே மூத்த மொழி தாய் குளங்கள் நினைச்சா மாத்தலாம். ஒரு தமிழ்நாட்டிலே அதிக மதிப்பெண் பெற்றது புதுக்கோட்டை மாவட்ட மாணவர்கள் 10வதுல. எவ்வளவு பெரிய பெருமை இதெல்லாம். 2வது மாவட்டம் சிவகங்கையா, 3வது தஞ்சாவூர். இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் கல்வியிலே சிறந்து விளங்குது. தயவு செய்து அரசு பள்ளியிலே படிக்க வையுங்கள். சென்ற வருடத்து வரைக்கும் 207 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. அப்படிலாம் நினைக்க விடாதீர்கள். ஏற்றத்தாழ்வுகளை குறையுங்கள். நம்மளோட பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க. வாத்தியார்களுக்கு மதிப்பு கொடுப்போம், அந்த வாத்தியார்களை மதிச்சு நடப்போம். அப்படி தூத்துக்குடி மாணவியை கொண்டுட்டா ஒருத்தர், கொன்னவனை கைது பண்ணியாச்சு 12வது நாள். ஏன்டா அப்படி கொண்டான்னு கேட்டா, போதையில செஞ்சுட்டேங்கிறேன். என்னடா போதை பண்ணியிருந்தேன்னு கேட்டா, கஞ்சா குடிச்சிருந்தேங்கிறேன். கஞ்சா குடிச்சிட்டேன்னா அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். நாட்டுல பல தலைவர்கள் பேசுறான், நாட்டுல எந்த போதை பொருளும் இல்ல, சுத்தமா இருக்குது. என்ன எதத்தாலும் திருப்பூர்ல கிழவனை கொண்டு கிளம்பி ஏற்றிட்டு போயிட்டாங்க. அது கூட என்ன போறாங்க, என்ன கேள்வி எனக்கு ஒண்ணு ரொம்ப விஷயம் பண்ணுவாங்களோ முருகா, நான் என்ன சொல்லுவேன். நீங்க பாருங்க, மதுராந்தகத்துல விடிய விடிய குடிகார நாய்கள் ஒரு கல்லூரி மாணவியை சித்திரவதை செய்து விட்டார். இந்த லட்சணத்துல குடிகாரன் சொல்லப்படாது, மது பிரியர்கள் பேரு வேற வைக்கிறாங்க. மரியாதை சொல்லணும். ஒரு 3 நாளைக்கு முன்னால திருச்சியில காவல்துறை அலுவலகத்து பக்கத்திலேயே ஒரு மாணவி காதலிக்கவில்லை என்பதற்காக கல்ல தூக்கி மூஞ்சில போட்டு நச்சு கொண்டு விட்டானையா. மனசாட்சி இருக்கான்னு நினைச்சு பாத்தீங்களா என்ன நடக்குது இந்த நாட்டுல? தேவைக்கு போயிருந்தா வீட்டு விசேஷத்துக்கு போன மாணவியை திருவண்ணாமலையில 15 பேர் சேர்ந்து குதறி விட்டார்கள் நாய்களை போல. மிருகமெல்லாம் மிருகங்கள் எல்லாம் மனிதத்தன்மைக்கு மாறிவிட்டது. மனுஷன் பூரா அப்படி மிருகமா மாறிட்டான். காரணம் போதை என்ற ஒன்றா. எங்க போயிட்டு பொம்பளை பிள்ளை பெற்றவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்றோம். தயவு செய்து கவனமாக இருங்கள் என் அன்பு மாணவ கண்மணிகளே. என்ன நடக்குது இந்த நாட்டில் என்பதை உணர்ந்து பாருங்கள். வலைதளத்தை வச்சுக்கிட்டு அலைபேசி வச்சுட்டு கண்டதையும் வேடிக்கை பார்க்க கூடாது. நமக்கு கருத்துள்ள விஷயங்கள் அதுல எவ்வளவோ இருக்கு, அதை பாருங்கள். எப்படி போகிறது இந்த நாடும் இந்த சமுதாயமும் என்பதை பாருங்கள். எத்தனை விஷயங்கள், 1 இல்ல 2 இல்ல, அவ்வளவு இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு செய்தி, எங்க போய் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப பயமா இருக்கு. நாளைய தலைமுறை வாழ்வதற்கு என்ன செய்ய போறோம் என்று. ஒவ்வொருத்தரும் வாழ்வுக்கு எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும். ஆகையினால இடத்தில் மறக்க
மனத்தால் பெரும்பு இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தன் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விசுங்கராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேதிமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி விநாயக பெருமானை பணிதல் வேண்டும். இருந்தாலும் எதிரே அம்பாள் முடிவெடுக்கின்றார். சர்வம் சக்திமயம், அம்பாளை பணிய வேண்டும். சக்தி இல்லை என்றால் எந்த செயலும் வெற்றி அடையாது. கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்று ஆகிவிடாமல் ஐயனுக்கோர் 4 சக்தி: அருள் சக்தி, கோப சக்தி, போர் சக்தி, புருஷ சக்தி. அப்படிப்பட்ட 4 சக்தி தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற வகையிலே அந்த சக்தி வழிபாடு இன்றி அமையாத ஒன்று. யாரினால் அம்பாளை பணிந்து பழக பணியை தொடர்ந்தோம். நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கயாவும் தருபவளே அருள்மாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கயாவும் தருபவளே அருள்மாரி. வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாணவன் சோதரியே வைசரியே, மாணவன் சோதரியே வைசரியே. நவக்கிரக நாயகியே அருள்மாரி நலங்கயாவும் தருபவளே முத்துமாரி. மக்கள் துயரை தாங்கும் நஞ்சை முத்துமாரி, மக்கள் துயர் தாங்கும் அன்னை முத்துமாரி. மகளம் காப்பாற்றும் மீனாட்சியே, மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே அருள்மாரி நரகயாவும் தருபவளே முத்துமாரி.
உள்ளவர்களுக்கு நன்றி, தட்டலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நன்றி. இந்த தங்கச்சி கை தட்டலாமு கை தட்டுச்சு, அதுக்கு மேல எல்லாரும் பாக்குறான்னு வெத்துல ஒரு வெக்கம் வந்துருது நமக்கு. ஏற்ற மனப்பான்மை பாருங்க, மனசுக்கு தான் மார்க்கம் உண்டு. கை நல்லா தட்டுங்க, தைரியமா தட்டுங்க. கை தட்டினா ஆரோக்கியம் உண்டு, மாரடைப்பு நோய் வராதுன்னு அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்றேன். இங்க யாரும் சொல்லி யாரு கேட்கறது இல்லை. அமெரிக்காக்காரன் சொல்லி ஆளு நம்ம அப்படித்தானே இருக்கு. நம்ம ஆள் சொல்லி நம்ம ஆள் கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்போமே. ஆண்களுக்கு மாரடைப்பு நோய் வராது, பெண்கள் கை தட்டினா என்ன நடக்குமா தெரியுமா? முடி நீளமா வளருமா. அப்படி அமெரிக்காக்காரன் தான் சொல்லுவாங்க. சந்தேகம் தான் போய் கேட்டுவாங்க. புதுசா கிளம்பி போட்டு போக வேண்டியதான். தட்டுங்க, ஏன்னா நம்ம கும்மி கொட்டுற வழக்கம் நமக்கு இருக்கு. கும்மி கொட்டுறது எதுக்கு? யாரு பூக்கடை சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு. சரி, வாழ்க 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 நாங்கள் சரி. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து தலைவர் சுத்தணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மாலை அழைத்து அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. தம்பி சார்ந்த அத்தனை பேருக்கு நன்றி. பேர் என்ன சொல்லுங்க? உங்க பேர்? சரி, வாழ்க வாழ்க. இங்கே நாடநாடிக்கு அன்பு சகோதரர் கவிராஜ் அவர்களுக்கு கிராம விழா கமிட்டி சார்பாகவும் முன்னாடி நிறுத்திக்கு உருவப்படுத்துகிறார்கள். இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார்கள். மரியாதை செய்த இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வாழ்க. சூரப்பட்டியா? சூரப்பட்டி கவிராஜ். நல்லது. எல்லா நாளும் நாடகம் நடக்கட்டும், எல்லா கலைஞரும் நல்லா இருக்கட்டும். எப்படியோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். எல்லாமே நல்லதை எண்ண வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கும். ஆகையினால நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆகையினால கை தட்டுவதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதனால பெண்களும் தட்டலாம், ஆண்களும் தட்டலாம். அதனால இப்படி மகத்துவமான விஷயங்கள் ஒன்று. உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலய வல்லபெருமானாருக்கு வாயுபுரவாசல். கோயிலை கட்டி வைத்தார்கள், குளத்தை வெட்டி வைத்தார்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாவை கொண்டாடுறோம். அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அவ்வை மூதாட்டி நமக்கு பாட புத்தகத்துல பாடமாக வைத்த அவளுடைய வாக்கியம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோயிலை கட்டி குளத்தை வெட்டி வச்சா எதுக்கு? கோயில்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் திருவிழா. திருவிழான்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சின்னு ஒண்ணு வந்ததுனாலதான் நமக்கு வேலை. இப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்பு வந்துட்டே இருக்கு. பரிணாம வளர்ச்சி, மக்களுடைய பொருளாதாரம் பரவலா இருக்கணும், ஒரே இடத்துல குவிந்திருக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் இந்த திருவிழா. திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னா விழாதிரு என்று வருது. மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வது ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்ற பக்திதான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்திதான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்திதான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். அந்த ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவு நற்றார் தொழாரனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை. ஆகையினாலே ஆன்மீகம் மிக இன்றியமையாத ஒன்று. கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், குளிச்சுட்டா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணும். சரியான ஆடையை உடுத்தி கோயிலுக்கு வந்தாச்சுன்னா எப்படி இருக்கணும்? கண்டபடி நினைக்கக்கூடாது, கண்டதையும் சிந்திக்க கூடாது. இறைவனுடைய திருப்பாதத்தை இதயத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுது எங்கு எழுந்தருளுவது நீயே சிக்கன பிடித்தேன் உன்னை என்று பாடுகிறார். அப்படி இறைவனை நினைக்க வேண்டும், எப்போதுமே இறை சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு பயம் நம்ம கிட்ட சொல்லி வளர்த்தாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். நம்ம டேய் அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டேய் ஒழுங்கா நடந்துக்க, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, சொல்றதை கேளு, கோயில் இருக்கு, சாமி இருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுல்ல. அந்த பயம் தானே பக்தியாக மாறியது. அந்த பயம் இருந்த வரைக்கும் ஆன்மீகம் ரொம்ப பக்குவமா இருந்துச்சு, சரியாவும் இருந்துச்சு. வீட்டுல அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டான்னா இன்னைக்கு நிலைமை அப்பனும் மயனும் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்ற காலமா போச்சு. எங்க போய் சொல்றது? திருவிழா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேகம்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. யார் வீட்டிலாவது ஒருத்தர் இறந்து போனா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இன்னைக்கு நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா நாடுன்னா கேட்டா பதில் இல்லை. என்ன செய்ய? கீழடி ஆய்வு சொல்லுது. மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் கீழடி தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் பறைசாற்றுகிறார்கள். வரலாற்று சான்று 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது இன்றைய வரலாறு. நான் கேட்கிறேன் அறிவு சார்ந்த பெரியோர்களே, இன்னொரு 200, 300 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல தொல்லியல் துறை தோண்டி எடுத்தா என்ன கிடைக்கும்?
பாட்டுல தான் கிடைக்கும். தெரிஞ்சது தெரியாம இல்ல தெரியும் உங்களுக்கு தெரியுது என்ன நினைப்பாங்க, எழுதுற வரலாறு என்ன எழுதப்படும் தெரியுமில்ல. தமிழ்நாட்டுல முடா குடியாரிகளா இருந்திருக்காங்கன்னு எழுத மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய தப்பான வரலாறை நம்ம உருவாக்கலாமா? நாளைய தலைமுறையை எப்படி வளர்க்கணும், நாம் எப்படி வாழ்கிறோம், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். தின விதைச்சவன் தினை இருப்பான், வினை விதைச்சவன் வினை இருப்பான். நல்ல எண்ணத்தோடு நாளைய குழந்தைகள் தலைமுறையான பிஞ்சு தலைமுறைகளுக்கு நெஞ்சிலே நஞ்சை விதைக்காதீர்கள், நல்லதை விதைப்போம், நாடு நலம் பெற. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்காரு, சரி திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தா எங்கிட்டாவது ஒதுங்கலான்னு பார்த்தாரு. பக்கத்துல நண்பருடைய வீடு. வீட்டுக்குள்ள போனா வீடு ஒழுகுது. கூரை ரொம்ப நாளைக்கு முன்னால வெஞ்சது கூரை வீடு. சரி, இவர் சொன்னாரு, நண்பா காசு பணம் வச்சிருக்கிற, வசதியா இருக்கிற, இப்படி ஒழுகுற வீட்டுல இருக்கலாமா? அழுகிற வீட்டுல கூட இருக்கலாம், ஒழுகுற வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கூரையை மாத்தக்கூடாதான்னு அவர் சொன்னாரு, நானும் 10 நாளா பாக்குறேன், தொடர்ச்சியா மழை பெய்யுது, இடைவெளியே இல்ல, எங்கிட்டயா நான் மாத்துறது கூரையேன்னாரு. அவர் சொன்னாரு, மழை பெய்யும் போது மாத்த முடியாதுதான், மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் வரும், அந்த வெயில் அடிக்கிற நேரத்துல கூரையை மாத்தலாமேன்னாரு. அவர் சொன்னாரு, மழையே வராம வெயில் அடிக்கும் போது அதுக்கு எதுக்கு மாத்தணும், வெயில் அடிக்கும் போதுதான் ஒழுகாதேன்னு. இப்படித்தான் இருக்கு நம்ம குழப்பம். முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. கழுதைக்கு வாக்கப்பட்ட குழப்பா போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைகளை நாம் செய்து கொண்டே இருப்போம். விதைத்தவன் உறங்கலாம், விதை ஒரு பொழுது உறங்காது. இந்த ஆன்மீகம் மிக உயர்ந்தது, நல்ல சிந்தனையானது. 5 வயசு பிள்ளைக்கு இந்த மாதிரி பச்சை பிள்ளைக்கு நெத்து நிறைய விபூதியை பூசி குங்குமம் வச்சு கழுத்துல ஒரு ருத்ராட்சம் போட்டு இப்படி கூட்டிட்டு வாங்க. நம்மளாலே கேட்பேன், என்ன பிள்ளைய இப்பவே சாமியார் ஆக்கிட்டே இருக்க? சாமியார் ஆக்கிறதுக்கு அந்த வேலை செய்யறோம். புள்ள பக்குவமாக ஒரு பயத்தோட நல்ல அன்பாக ஒழுக்கத்தோடு வளரணும்னா ஆன்மீகம் நமக்கு தேவைப்படுது. அந்த ஆன்மீகத்தை தப்பா பயன்படுத்தினா மூட நம்பிக்கை, அங்கதான் நாத்திகம் பிறக்குது. அப்படி பிறக்காமல் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு அந்த காரணமாக இருக்கிறதுனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது இப்ப திருநாட்டில் கன்னடத்து குடகுமலை கனிவழித்தில் கருவாகி தலை காவிரி எனும் காவியிடம் உருவாகி ஏழ்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறா கண்ணம் பாடி ஒரு மலர்ந்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலம் பெருமாளும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாரி பெருகி வந்து தஞ்சை மலநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரிவோ செல்லுமிடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே கண்ணரே எங்கள் வாழ இதயக்கணி எங்கள் இதயக்கணி புதுப்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கணி போகும் நாடும் நேரு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லா போடும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு என்று நல்ல வந்த எல்லோரும் நமக்கு முன்னாலே என்று நல்ல வந்த எல்லோரும் நமக்கு முன்னாலே நீ என்ன செய்யலாம் எனக்கு உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா போடும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழை
வாழும் ஏழை வளர்ந்த முகத்தை காணும் போது பின்பும் பேராசையாலே வந்த துன்ப புயலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்ப புயலத்தின் பிள்ளை நலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறும் இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றார் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கிறது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்கிறது காற்றும் நீரும் ஆணும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. வைத்து பார்ப்பதோ மனித இதயமே பிரிவுமாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியைப் போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியைப் போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் அமைதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் ஆழ்வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கோம் நானும் இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாயே. முதல்லையும் ஐயா தான் தட்டுறாரு. இவ்வளவு சோம்பேறித்தனமா போச்சு நமக்கு. முடியல முடியலையா இல்ல ரசனையா? தட்டிக்கிட்டே இருங்க. கை ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல் மலை சார்ந்த இடம். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வல்கின்ற வல்வினையும் கண்டன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். வீட்டுல குடும்பத்துல அப்பா அம்மா புள்ள ஊட்டி எல்லாம் ஒன்னா வாழ்ந்த காலம் ஒரு காலம். இன்னைக்கு எல்லாம் அதிகமா தனி குடுத்தனமா தான் போச்சு. அது மேலை நாட்டு கலாச்சாரம் வந்ததும் போதும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இங்க பாருங்க, அப்பா பிள்ளைய லேசா அடிச்சுட்டாருன்னா அம்மா பதறிடுவா. எதுக்கு அடிக்கிறீங்க பிள்ளைய? அவன் என்ன தப்பு பண்ணிவிட்டேன்? உலகத்துல இல்லாத தப்ப நீங்க எல்லாம் அவன் வயசுல விட்டா இருந்தியாக்க எங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன பண்ணிருப்பீன்னு? ஆமா, பிள்ளைய அடிக்காதீங்க. உடனே ஏன்டா அந்த மனிதனோட பேசிக்கிட்டு போடா அந்த பக்கம் கடை பக்கம் போ, ஏதாவது வாய்க்காம அப்புறம் வா அப்படின்னு சொல்ற தாய் தான் அதிகம். ஏன்னா பிள்ளையை வளர்ப்பதுல தாய்களுக்கு அதிக பங்குண்டு. 7200 மணி நேரம் கருவுல சுமக்கிறா ஒரு தாய் ஒரு குழந்தையை. 7200 மணி நேரம் சுமந்து 10வது மாதம் தனஞ்சயன் என்ற வாயுவால் அந்த காற்றால் உந்தி தள்ளப்பட்டு பூமிக்கு வருகிறது ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வாயை கட்டி வயிற்ற கட்டி தூக்கம் முழிச்சு அந்த பிள்ளைய வளர்த்து அப்படி நடந்து வரும்போது கேட்டு பாருங்க, ஏப்பா கண்ணு ராஜா யார் மையன்? அவர் சொல்லுவாரு ரத்னப்பா மையன். ரத்னப்பாவை சுமந்தது அந்த அம்மா பேரு அவருக்கு விட்டு கொடுக்குறாங்க தாய்மார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் யார் வீட்லயே பிறந்த பொம்பளை பிள்ளை தாயை விட்டு தந்தையை விட்டு அண்ணனை விட்டு அக்காவை விட்டு அண்ணன் தம்பிகளை அத்தனை பேரையும் உச்சத்தாரை விட்டு நீங்க கட்டின தாலி கயிற்றுக்கு கட்டுப்பட்டு உங்களோட ஐக்கியமாகிறாளே அந்த பெண்ணை போற்றணுமா வேண்டாமா? பெண்ணை போற்றாது நாடு விளங்காது வீடு விளங்காது. நீங்க பாருங்க எவ்வளவு மகத்துவமானது. ஒரு தாய் பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுன்னு பழமொழி உண்டு. பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுன்னா என்ன அர்த்தம்? 5 வயசு பையன் குழந்தை விளையாடுற போது இப்படி புள்ளி குதிச்சவே தாயை எட்டி உதச்சுட்டேன். விளையாட்டுத்தனமா உதைக்கிறேன். விளையாட்டுத்தனமா உதைச்சா அழகுல பட்டுருச்சு, உத பல்லு விழுந்துருச்சு. பல்லு விழுந்தா ரத்தம் கொட்டுது. சிரிக்கிறா உட்கார்ந்து. பக்கத்து வீட்டம்மா கேக்குறா, பல்லு விழுந்து வச்சு ரத்தம் ஊத்துது சிரிக்கிற.
பிள்ளைய 2 போட மாட்டேன், பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன், காலையில உதவினேன் அப்படின்னா அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என் பிள்ளைய அடிக்கலாமா, என் பிள்ளையோட வீரத்தை பத்தியா, நான் கொடுத்த தாய்ப்பாலோட மகிமையை பாரு, 5 வயசுல எட்டி உதைச்சு பல்லு விழுகுதுன்னா என் மகன் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கான் பாரு. அதே வயலுக்கு 5 10 வச்சு 10 15 ஆச்சு, 20 25 வயசு ஆயிடுச்சு, நல்ல வாலிபன் இளைஞனாக இருந்தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையிலே கோவப்பட்டு அம்மாவை வெட்டி உதைக்கிறேன், பல்லு விழுகல, ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டான். பக்கத்து வீட்டம்மா கேக்குறா, அன்னைக்கு பல்லு விழுந்துச்சு சிரிச்சேன், இன்னைக்கு பல்லு தான் விழுகலையே, ஏண்டி அழுகிறேன்னு. அவ சொன்னா, அந்த கிழவி நான் கொடுத்த தாய்ப்பால் கெட்டு போச்சே, சத்து இல்லாம போனானே, அவளை ஆரோக்கியமா 5 வயசுல இருந்தவன் 25 வயசுல உதஞ்சு பல்லு விழுகலைன்னா என் பிள்ளை தெம்பு கெட்டு போனானேன்னு நினைச்சு அழுகிறேன்னா. இதான் தாயோட மனசு. பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லு. என்ன தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டாளே குழந்தைய தாய், விட்டு கொடுக்க மாட்டாள்ல. அதானே உண்மை, அதானே யதார்த்தம். நம்ம எல்லாம் எவ்வளவு பண்பாடு உடையவர்கள். காலையில பிள்ளைய எழுப்பும் போது, கண்ணு ராஜா என் தங்க எந்திரிங்க, பொழுது விடுஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, பள்ளிக்கூடம் போகணும். நீங்க பள்ளிக்கூடம் போகலன்னா பள்ளிக்கூடமே நல்லா இருக்காது, நீங்க வந்தாத்தான் பள்ளிக்கூடமே கலையோடு இருக்குமா. வாத்தியார் உங்களை ரொம்ப கொண்டாடுறாரு, நீங்க தான் நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரா வரப்போறீங்க, காவல்துறை உயர்ந்த அதிகாரியா வருவீங்க அப்படின்னு இப்படி நேர்மறை சிந்தனையை சொல்லி எழுப்பணும். இப்ப பிள்ளைகள் அப்படியே எழுப்புறான். எப்படி எழுப்புறாங்க? வீட்டுல தூங்க போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுவும் கட்டு மெதுவா எந்திரிக்கிறப்ப என்ன பிள்ளை ராத்திரி 12 மணிக்கு வந்து படுத்துச்சு, இப்ப எழுப்பி என்ன பண்ண போறேன், என்ன வயலுக்கா போக போகுது, தூங்கட்டும் புள்ள விடுங்க. சில வீட்டுல எழுப்பி பார்த்துட்டு 2 தடவை எழுப்பி பார்த்துட்டு 3ஆவது தடவை எப்படி எந்திரிக்கிறா, எருமை அவங்க அப்ப மாதிரியே தூங்குறேன் பாரு. மேற்கொண்டு இது வேற, அவங்க அப்பனுக்கு வேற வசம். நடந்தாய் பாடி காவேரி, நடந்தாய் பாடி காவேரி, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் பாடி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். கங்கையர் உடைய கங்கவும் வளர கொண்டு சோழைய நெருங்கவும், பயாடிய உலகவும் தமிழ் சந்தமிழ் வழங்கவும், அடைந்து எழுந்து தொடர்ந்து அடைந்து ஒரு மனமது நடந்தாய் வாரி காவேரி, நடந்தாய் வாரி காவேரி, நடந்தாய் வாரி காவேரி, அடங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாரி காவேரி. உணவளிக்கும் உணவுக்கெல்லாம் கண்ணாக, அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உணவுக்கெல்லாம் கண்ணாக, இந்த உயர்ந்த தமிழ்நாட்டின் தல பெண்ணாக, உணவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, உணவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, பொங்கி வரும் காவிரிய வாணிகரே, பொங்கி வரும் காவிரிய வாணிகரே, நடந்தாய் வாணி காவேரி, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாணி காவேரி. நன்றி நன்றி நன்றி. கை தட்டுங்க. கேட்டு கேட்டே கை தட்ட வேண்டியிருக்கு. மறந்துடுறாங்க. இல்ல மெய் மறக்கிறது. என்ன காரணம்னா ஏதோ ஒரு இதுல வியந்து போறது. நம்ம என்ன நினைக்கிறோம், பிடிக்கலையோ ஒரு வேலை அப்படின்னு நமக்கு என்ன தோணும். அப்படி தோன்றக்கூடாது. நல்ல முகத்தோட உங்க முகத்திலே தெரிஞ்சுக்கலாம். முகம் பார்க்கும் கண்ணாடி. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. ஒரு பொண்ணு 1 ஆண் 1. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்கிறா, என்ன மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, எப்படி இருக்கு பொம்பளை பிள்ளை, மருமையை எப்படி, பெருமையா சொல்றா, என் மகளுக்கு வாச்ச மாப்பிள்ள மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் வாய்க்காது, சொக்க தங்கம். என் மகன் என்ன சொல்றாலும் அதை தட்டாம கேட்பாரு. நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுன்னா உருண்டுருவாரு.
அப்படின்னு மருமையனை பத்தி பெருமையா சொன்னான். மகளுக்கு ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். அதே மாதிரி இங்க வந்து ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு அதே அம்மா பக்கத்து வீட்டம்மா கேக்குறா, என்ன மருமக எப்படி மகன் என்ன பண்ற? அந்த கொடுமையை ஏன் கேக்குறேன்? என்ன சொக்கு பொடி ஓட்டாலும் தெரியல, இந்த பையன் அவ பேச்சையே கேக்குறேன், என் பேச்ச மதிக்கிறது. மக சொல்லி மருமையை கேட்டா நல்லா ஆனா மருமக சொல்லி மயம் கேட்டா தப்பா படுது. இது உளவியல் ரீதியான சிக்கல். எல்லா குழந்தைகளும் பெரிய பொண்ணாகுது, அந்த பொண்ணு ஒருவனுக்கு மனைவி ஆகிறா, ஒரு குழந்தைக்கு தாய் ஆகிறா, அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்து விட்டா அவளே மாமியார் ஆகிறா. திரும்ப இது பரிணாம வளர்ச்சி தானே. ஆனாலும் விட்டு கொடுக்குற மனசு வரலையே. ஏன் தெரியுமில்ல, தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டான். நடந்து போற போது ரூபனுக்கு காலில் இடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா கேளுங்க, என்ன தம்பி காலில் எதுல கல்லுல நீங்க இடிச்சா கல் இடிச்சு பிடிச்சா? ஆனா சொல்றது எப்படி? கல்ல இடிச்சு பிடிச்சுன்னு சொல்றோம். பொய் சொல்லலாமா? பொய்ன்னு தெரியல நமக்கு. தப்ப தப்புன்னு உணர்ந்துட்டா தான் நாட்டுல தவறே நடக்காது. முள்ளு மேல காலை வச்சுக்கிட்டு முள்ளு குத்திருச்சுருவோம். அது வாட்டில கிடக்கிற முள்ளுல கொண்ட காலை வச்சுக்கிட்டு என்னடா கால் தாங்க முள்ளு குத்திருச்சு. அப்ப காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிற கருவியை பொறுத்துறோம். காது கேட்கிற கருவியை பொறுத்துனா என்னன்னு கேப்ப, என்னென்ன காதுல செவிட்டு மிஷின். அவன் செவிடா மிஷின் செவிடா? அவன் செவிடுக்கு மிஷினை பழி போடுறான் பாரு. தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறமே. ஒருத்தர் யார்ட்டையும் சொல்ல முடியல, நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதவன், அயோக்கியத்தை நான் அம்புட்டு பண்றவன் புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். என்னத்தை சொல்றது? நாளைய தலைமுறையை எப்படி வளர்க்க போற பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே தாயை போல புள்ள நூலை போல சேலை அப்படின்னு ஏன் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? நாளைய தலைமுறை எப்படி இருக்கணும், அதனால என்னெல்லாம் நாம கடைபிடிக்கணும், அத்தனை கடைபிடிப்பும் தள்ளாக தானாக மறைந்தது. கேட்டா நாங்கள் எந்த பிள்ளையும் சொல்லி பற்றி கேட்கறது இல்லை. 20 வயசு 19 வயசு இளைஞன் கல்லூரி போயிட்டு வர்ற பையன் அப்பங்காரு கேட்கிறாரு, அவரை பத்தி ஏதாவது ஒரு தகவல் வந்தா, டே தம்பி நில்லு, உன்னை பத்தி இன்னாரு ஒரு மாதிரியா சொன்னா, அப்படியே வர்றேன் இறங்கி சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்க போங்க போயிடுறேன். திரும்ப கேட்க நடக்குதா இல்லையா? 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவாரு, பூத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அது அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்றேன். அந்த அம்மா பதறி போயிடுறேன். அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ணாங்க, சகிக்க முடியலைங்கிறாங்க. அப்புறம் 30 வயசுல சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏன்னா எது வேட்டாலும் எதை செஞ்சாலும் குத்தம் அந்த லூஸ் மாதிரி பேசிட்டு அப்புறம் மண்டையில முடி வெட்டிக்கிறாங்கடா, கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும். அலங்கோலமா திருறாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க, விவரமே தெரியாத ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. இந்த கொடுமை நான் இங்க போய் சொல்லுவேன். உங்க கொழுதியா வீட்லயே நடந்து வச்சா நினைப்புங்க எல்லாரும் போடுறாங்க. என்னன்னே தெரியாம என்னன்னே தெரியாம அந்த வேலையை செய்யறது. நாகரிகத்தை இழந்தோம். 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி பிறந்துருமா? அப்ப சொல்லுவான் பாருங்க, வெள்ளச்சாமி குடும்பத்தார்கள் சார்பாக ஐயா அவர்கள் எனக்கு 105 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். எப்படி பாருங்க, நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்தா சரியா கடைபிடிப்பாங்க. 1 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னேன், 1 ரூபாய் இல்ல 5 ரூபாய் சேர்த்து கொண்டாங்க. அப்போ ஒரு நல்ல நிகழ்வுகள் தொடக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் எல்லாத்தையும் இழந்துட்டோம் நாகரிகங்கிற முறையில. நீங்க எவ்வளவு விஷயம் இருக்கு, நான் சொன்ன ஒரு நாள் 10 இல்ல. நீங்க பாருங்க, தாலி கட்டும் போது தாலியை தங்கத்துல செஞ்சு மஞ்சள் நூல்ல கோர்த்து தான் தாலி கட்டணும். மாங்கல்ய தாரணம்னு பேரு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் 2 நாள் சென்றோ 3 நாள் சென்றோ தினமும் குளிக்கிற போது பொம்பளை பிள்ளைங்க மஞ்சள் பூசி குளிச்சாங்க. மஞ்சள் பூசினா எப்படி மஞ்சள் பூசி? இப்ப மாதிரி கடையில போய் மஞ்சள் பொடி வாங்கிட்டு வந்து குளிக்கல. மஞ்சள் கிழங்க உரசி அதை அள்ளி முகத்துல பூசி கயத்துல தடவி உடம்பெல்லாம் தடவி குளிச்சாங்க. அப்படி மஞ்சள் பூசி குளிக்கிற போது மஞ்சள் ஒரு மனம் தரும் பாருங்க, நறுமணம். மஞ்சள் அவ்வளவு அழகா மணக்கும். அந்த நறுமணத்தோடு தூங்குற போது கணவனும் குழந்தைகளும் அந்த மஞ்சள் பொடியினுடைய வாசனையை நுகர 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 நோய் இல்லாமல் வாழ்ந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 190% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. படிச்ச பிள்ளைங்க இருக்கிறீங்க, வலைதளத்தை தட்டி பாருங்க. 190% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்னு கேட்டா புற்றுநோயினுடைய தாக்கம். புற்றுநோய் வராமல் தடுத்தது நமக்கு இருந்த மஞ்சள். அந்த மஞ்சளை பூசாம ஒதுக்கிட்ட நாகரிகங்கிற பேர்ல கண்டதையும் தடவி. ஆனா புற்றுநோய் வந்து 190% பெண்களுக்கு மார்பகம் இல்லை. இதை விட பெரிய மஞ்சளுக்கு பேர் போன ஊர் எது தெரியுமா? ஈரோடு. மஞ்சளுக்கு மாநகரம் ஈரோடு. ஈரோடு தான் இந்திய ஆய்வுப்படி, தமிழ்நாட்டு ஆய்வின்படி புற்றுநோய்க்கு முதலிடம். மஞ்சள் விளைகிற ஊர்ல
புற்றுநோய்க்கு முதலிடம்னா மஞ்சள்ல என்ன தப்பு வந்தது? மஞ்சள்ல ஒரு சத்து இருக்கு தெரியுமா? அந்த மனம் வர்ற சத்து, அதுக்கு பேரு குர்குமின்னு பேரு. அந்த குர்குமின்னை தனியா பிரிச்சு எடுக்கிறான் ஈரோட்ல, அந்த ஆலையில இயந்திரத்துல கொடுத்து அப்படி பிரிச்சு எடுக்கும் போது குர்குமின் என்ற சத்து 2 மில்லியன் பல கோடிகளுக்கு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இங்க நமக்கு அந்த சத்தை பிரிச்சுட்டு வெறும் பொடிதான் வருது. அந்த பொடிதான் கடையில விற்கப்படுது. அதை நீங்க குழம்புல போட்டாலும் சரி, முகத்துல போட்டாலும் சரி, நோய் தீராது. தயவு செய்து அறிவில் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நாளைய தலைமுறையை நோய் இல்லாத சமூகமாக மாற்ற முதல் பொருள் மஞ்சள், 2வது பொருள் உப்பு. இது 2ம் சரியா இருந்தா நம்மளை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை உணருங்கள். மஞ்சள் கிழங்கு வாங்கி அரைச்சு குளிங்க, மார்பக புற்றுநோய் வராது. அரைச்சு குழம்பு வைங்க, அப்படிதான் இருந்தா என்னத்தை சொல்றது? பெண்களுக்கு விழாவில் ஒரு எலும்பு இருக்கு கூடுதலா இறைவன் வச்சிருக்கேன், பிள்ளைய தூக்கி வச்சா இடுப்புல நிக்கும். நமக்கு இல்ல, பெண்களுக்கு மட்டும் ஒரு எலும்பு கூட. பெண்கள் நினைச்சா ஆண்களை தவிடுபடி ஆக்கி விடலாம். இருந்தாலும் கட்டுப்பாடு வச்சுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அண்ணனை மதிக்கணும், அப்பா மதிக்கணும், எடுத்து பேசாத, நீ பொம்பளை பிள்ளை, இப்படியே சொல்லி சொல்லி வீழ்த்திட்டோம். ஆனா பாரதத்தில் சொன்ன மாதவம் செய்திட மாதராய் பிறந்திட வேண்டும் என்றால் மாதவம் செய்திட வேண்டும் என்றான் பாரதி. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்களை போற்ற வேண்டும். அந்த ஒரு எலும்பு தான் தண்ணி குடத்தை தூக்கி வச்சா நிக்கும், பிள்ளையை தூக்கி வச்சா நிக்கும். ஒரு குழந்தையை தாங்குற சக்தி இன்னொரு உயிரை உற்பத்தி பண்றார் என்ற பெண் என்றால் பெண்ணை போற்ற வேண்டும். இப்ப சில பேருக்கு இடுப்பே இல்லை, அது நமக்கு தெரியல. ஆட்டுக்கல்ல ஆட்டினா, அம்மிக்கல்ல அரைச்சா, உலக்கையில உரல்ல குத்துறோம், அதெல்லாம் குடிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா. இப்ப மருத்துவ முறை, குழந்தை உருவாயிச்சா அசையாம உட்காருட்டாங்க. அசையாம உட்காருன்னு சொன்னது போதும் சுயப்பிரசவம் நடக்கல. ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிக்கணுங்க. இதான் நான் கொடுமை. மணப்பாறையில் ஒரு குழு இருக்கு, என்னுடைய அன்பு நண்பர்கள், மருத்துவம் டாக்டர்கள் அங்க இருக்காங்க, மருத்துவர்கள். அவங்க ஒரு 150-250 பேர் இருக்காங்க, நிறைய பெரிய குழு. அதுல எந்த பெண்ணு பிரசவம் இருந்தாலும் சுயமா பாக்குறாங்க, இலவசமா பாக்குறாங்க, அறுத்து எடுக்க மாட்டாங்க, சுய பிரசவத்தை செய்கிறார்கள். அதுக்கு அரசாங்கம் பெரிய போட்டியா இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகையினால நாளைய தலைமுறையை நல்லபடியாக வளர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆனந்தத்தை உண்டாக்குவீங்க. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுது, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. கலாச்சேவை
என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. என்ன சாரீரம், இயற்கை எழில் கொஞ்சம் இடம். தம்பி வாங்க முருகன். அரியாண்டிப்பட்டி கதிர்வேல், கதிர்வேலுக்கு எதிர்வேல் நாடகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, என்னத்தான் கேட்டாரு. நமக்கு நேரம் இல்லாதனால எங்க அண்ணன் தேவி ஆனந்தன் போய் படிக்க சொல்லி அனுப்பியிருக்கேன். அருமையான வாத்தியம். எனக்கு மானசீக குருநாதர் ரொம்ப நாகரிகமா இருக்கும். அதனால ரொம்ப தமிழை ரொம்ப உச்சரிப்பா படிக்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க வாங்க, எதிர்காலம் உங்களுக்கு அமையட்டும். நல்லது நல்லது. ஆகினால ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது இங்கே எதற்காக வந்திருக்கிறார்கள்? இங்க பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திப்பான். ஆமா, எப்படி கூப்பிடுறா? வாங்க சம்பந்திங்க, வாங்க சம்பந்தி, வாங்க சாப்பிடுங்க சம்பந்தி, வாங்க சம்பந்திங்க. அவரே ஆமா சம்பந்தின்னு சாப்பிட்டு போறாரு. அதுல என்ன இருக்கு பாருங்க. சம்பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னது? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு. வாங்க நல்ல குரங்கேங்கிறான். அவரு ஆமா குரங்கேங்கிறார். பரவாயில்ல, ஒரே மாதிரி சொல்லிக்கிறாரு. அப்ப எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு சொல்லணும். சிரிச்சு வாழ வேண்டும், பிரசிரிக்க நிறைய தப்பு தப்பா சொல்லி. ஆமா, தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க தாமதம் வந்தா என்ன சொல்றோம்? லேட்டுனா என்ன அர்த்தம்? லேட்டா செத்து போயிட்டாங்க. செத்து போனவர்களை குறிக்கிற சொல்லுதான் லேட்டு. தமிழர்கள் உயிரோடு சாகுறமே. படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் பூரா பேர் லேட்டுன்னு தான் சொல்றேன். ஏன் தாமதமா வர்றீங்க? ஏன் காலத்தை கடத்துறீங்க? ஏன் நேரம் கடந்து வர்றீங்க? வள்ளுவர் கூட 1330 குறளுக்கு 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் காலம் அறிதல்னு 10 பாட்டு வச்சிருக்கிறார். இவ்வளவு சொல்லி கொடுத்தோம். இந்த சமூகம் மதிக்கிறேன்னு யார் குற்றம்? யார் இதற்கு பொறுப்பேற்பது? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடு என்றான் பாரதி. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சமூகம் உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறறிவு இருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. எத்தனை பேர் ஆறாவது அறிவை பயன்படுத்துறான்? சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு, சில பேருக்கு 3 அறிவு. என்ன நடக்குது? உட்கார்ந்து நான் சொல்லல, மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் இந்த ஆத்தா மாதிரிகளை கேட்டு பாருங்க, ஏத்தா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரிய அப்புறம் பாரு பெண்ண உண்மைதான் திரிய வரும்னா எது? ரொம்ப மோசமா போய் மேடல கேட்டுல அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. யாருக்கும் நான் ராஜாட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். கேட்டுச்சு, அந்த துணைவியதான் கேட்டுது. வீட்டுக்காரர் கேட்கிற கேள்வி. அப்புறம் பண்பாடு நாகரிகம் வளர்ச்சி ஒண்ணும் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். நீங்க நல்லா கவனிங்க. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் போன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். நமது மொழியான தாய்மொழி தமிழ் அதற்கு உயர்திணை என்று இலக்கணம் வகுத்தது. உயர்வுனா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லி இருக்கணும். சொல்லல. ஏன்? மனித மாண்பை விட தமிழனுடைய மாண்பு உயர்ந்த குணம் ஏறிய தமிழன் ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரிணை என்று பேர் வைத்தான். பாகற்கா கசக்கும் இல்ல, கசக்கிற காய்க்கு தமிழ கசப்பு காய்னு பேர் வைக்கல. ஏன் பாகற்காய்னு பேர் வச்சான்? வெள்ளக்காரன் கடிச்சு பாக்குறான், கசக்குது, கசந்தோன்னு பேர் வச்சுட்டான். இது கசக்கும் காய் என்று ஆங்கிலத்துல பிட்டர் காடுன்னு பேர் வச்சான். ஆனா தமிழன் பாகற்காய்னு பேர் வச்சான். என்ன காரணம்? பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, அது இனிக்காது. அதுல இனிப்பு இல்ல, கசக்கம்னு சொல்லாம சொல்லி வைக்கலாம் சொல்றது. சில பேருக்கு ஒரே வார்த்தை தான் தமிழ்ல. சில பேர் பண்ணாம கஞ்சத்தன மாட்டேன். ஒருத்தரை பார்த்து என்ன இப்படி கஞ்சமா இருக்கேன்னு கோவம் ஏன் அப்படி கருமையா இருக்கேன்னா கோவம் வரும். அந்த 2 வார்த்தையை மாத்தி இன்னொரு வார்த்தையை சொல்லி பாருங்க. அதே மாதிரி அண்ணன் ரொம்ப சிக்கனமா இருப்பிய இருக்கேன். ஆமா ஆமா, நான் அதிலும் பெருமையா தெரியுது. என்ன அர்த்தம்? ஈதல் இசைப்பட்ட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. கைவடைத்தல் எதுக்கு கொடுக்கணும்? அள்ளி கொடுக்க கிள்ளியாது கொடுக்கணும் இல்ல. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆனாவை பத்தியெல்லாம் அகரத்துலதான் தொடங்குது. எல்லா மொழியும் அகரத்துலதான் ஒடுங்குது. அப்படிப்பட்ட ஆனா தொடங்கும் போது ஆனா நல்லா தெரியும். இடையில ஊனா அதுவும் நல்லா தெரியும். 3வது எழுத்து மானா இருக்கு. 3 எழுத்து இருக்கிறதுக்குள்ள ஆனா ஊனா மானா அகர உகர மகரம். ஆ ஊ மா ஆனா தூக்கி அந்த கடையில போட்டீங்கன்னா ஊ மா ஆ உமா ஆ உமா மகேஸ்வரி பேர் வந்துச்சா? அப்ப ஈசனோட சேர்ந்தவளா? நீங்க ஆனா நல்லா தெரியும், ஊனாவும் நல்லா தெரியும், மானா தலைகளா தெரியும். மானா ஏன் தலைகளா இருக்கு? மானான்னா மண்டக்கிருவோம். மண்டக்கிருவம் முடிச்ச பூரா நாட்டுல தலைகளா தான் நிக்கிறேன். தெரியுமா? 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் போகி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எந்திரிக்கிறது எரும மாடு. 10 மணிக்கு அதுக்கு மேல நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் 7 மணிக்கு சொல்லிடுறேன். அதுக்கு மேல எப்ப எந்திரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க.
தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆமா நாம இருக்கணும்ல, சும்மா கலை ராமேஸ்வர கதை மட்டும் இருக்கு. சொல்லிடுறேன், பொறுமையா இருக்கணும். சொந்தரம் நாம இருக்கு, நான் சொல்றேன், அவசியம் சொல்றேன். அப்படி அத்தனை கதைகளும் காரணங்களும் பிள்ளைகளை வளர்க்கறதுல ஒரு பண்பாடு இருந்தது. அது அப்படியே பிஞ்சு மனசுல பதிஞ்சு அதுதான் சரியாக இருந்தது. நீங்க தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடை, பருப்பு கடை சோறாக்கி அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, மாமாவுக்கு கொடு, அத்தைக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, எழுத்த வீட்டு அத்தைக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனை குட்டி, அப்படித்தானே வளர்த்தோம். பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை அப்படின்னு வளர்த்தோம்ல. அந்த பக்குவம் இன்னைக்கு இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பிள்ளைக்கு முடிவு பண்ணியாச்சுன்னா பொம்பளை பிள்ளை முடிவு சொல்லுது மாப்பிள்ளைகிட்ட. கல்யாணம் பண்ண அடுத்த நாள் வீட்டை பிரிச்சிடணும், நம்ம தனி கொடுத்துட்டு தான் போகணும். ஆமா, நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், எதிர்த்து கேட்கக்கூடாது. நான் வச்சிருக்கிற அலைபேசியை நீ பார்க்க கூடாது, நீ வச்சிருக்கிற அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன். ஆமா, கடைசியா கேட்டா லிவிங் டு வெதர்னு கடைசியா தெருவில் அடிச்சிருக்கா எல்லாம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. மேலை நாட்டு கலாச்சாரம் எங்க போய் சொல்றது? ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளவு பக்குவம் இருந்துச்சு. வீட்டுல கிழவங்களை வயசான மூதாட்டிகளே இருக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிச்சு இளைய சமுதாயம். ஒரு கிழவி வீட்டுல இருந்தான்னா ஒரு தொட்டில புள்ள அழுகுதுன்னா அவளுக்கு தெரியும், புள்ள பசியில அழுகுறா, தூக்கி பாலை கொடு. புள்ள அழுகிற வயிற்ற வலிக்கிறவருக்கு வெளியே இருக்க வை. புள்ள அழுகிறான், வெறுமுதை கழிச்சிருச்சா என்னன்னு பாரு. அந்த அழுகிற சத்தத்திலேயே உணர்வார்கள் முன்னோர்கள், நமது வயதானவர்கள். இப்போ எல்லாம் பேர பிள்ளைய கூப்பிட்டு தாத்தா பாட்டி என் தம்பி தண்ணி தடிக்குது, ஒரு தண்ணி தாடான்னா அவன் கேட்கிறேன், ஊருக்கே வருது உனக்குன்னா இல்லைங்க சாப்பிட என்னத்த சொல்றது? கேட்கறாங்களா இல்லையா? நடக்குது. அப்புறம் என்ன, முத நாள் குடிச்சிட்டு வச்சுட்டு போற கோலைய மறுநாள் வீட்டுல வர்ற வரைக்கும் அங்கனே இருக்கு. ஏங்க அதை எடுத்து கழுவிட்டு வைக்கப்படாதுன்னா அது எங்க வேலை இல்லை, அது உங்க வேலைங்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும். அப்ப பெண்ணை போற்றாது நாடு விளங்காதனால பெண்ணின் பிறந்தக்கை யாவலை என்றால் பொய்யாமொழி. உலக மகளிர் தினம் கொண்டாடணும்ல. உலக மகளிர் தினம் ஏன் வந்தது, எப்படி வந்தது யாருக்கா தெரியுமா? 1700களிலே அமெரிக்காவில் அதிகமாக பெண்கள் வேலையில் அமர்த்தப்பட்டார்கள். வேலைனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 16 மணி நேரம் வேலை பார்த்திருக்கிறார்கள். 16 மணி நேரம் பெண்களை வேலை வாங்கிய அந்த முதலாளிகள் ஒரு மாசம் முடிஞ்சு சம்பளம் கேட்கிற போது, நீங்க எல்லாம் எங்களோட ஒரு நாள் தங்கினாத்தான் சம்பளம் கொடுப்போம் இருக்காங்க. படிச்சு பாருங்க எவ்வளவு பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குதுங்க, பதிவாகிட்டு இருக்கு. நம்ம வேகத்துல ஏதாவது வார்த்தையை விட்டுருவோம், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். கொஞ்சம் கவனமா பேசுங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பாருங்க. வேலை பார்த்த பெண்களை படுக்கைக்கு அழைத்து அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்கிற கொடூரம் இருக்கு. நெசமா பொய்யான வலைதளத்தை தட்டி பாருங்க. 1700களிலே அமெரிக்காவில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த வெற்றி பெற்ற நாள் தான் உலக மகளிர் தினம். வெற்றியை பெற்று விட்டார்கள் என்பதை தாங்க முடியல முதலாளிகளுக்கு. ஆணாதிக்கம். எப்படியாவது இந்த பொம்பளையில பழிவாங்க முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, வேலை பார்த்த நிறுவனத்தில் தீ வைத்தார்கள். 300 பேர்களுக்கு மேலே பெண்கள் தாய்மார்கள் கருகி போனார்கள். அப்படி கருகி போன நாளும் போராட்ட வெற்றி பெற்ற நாளும் தான் இந்த நாட்டில் உலக மகளிர் தினம் முதலாக அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது. எப்படி சாதாரணமாக தினங்கள் வரவில்லை, எத்தனை பேருடைய தியாகம் இருந்திருக்கும் பாருங்க. நம்ம நாட்டுல மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு தமிழ்நாடு. தென்னாட்டில் கன்னியாகுமரி மாட்டான் அந்த பகுதியிலே பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது, ரவிக்கு அணியக்கூடாது, அப்படியே வெறுமனே வரணும். அதை அவர்கள் தொட்டு பார்த்து பாரம் எவ்வளவு என்று வரி போட்டது இந்த தமிழ்நாடு என்பதை என் அறிவில் சென்ற தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கொடூரம் நிகழ்ந்திருக்கும் பாருங்க. ஒரு பெண்ணு நினைச்சா படுபாவியில் இப்படி ஒரு கொடுமை நிகழ்வுதே, இது இருந்தா தானடா நீங்க வரி போடுவீங்கன்னு அறுத்து அவங்க முகத்துல வீசிட்டு செத்து போனா வீரமங்கை நாஞ்சலி என்ற ஒரு துணிவான பெண். அவளுக்கு இன்னைக்கு மார்த்தாண்டத்துல சிலை இருக்கு. படிச்சிருக்கீங்களா? நம்மோட பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஏன் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு மறைக்கப்படுகிறது? இருக்கு, சொல்லி கொடுக்கணும். நம்ம எதை தேடுறோம்னு அவங்களுக்கு தெரியும். அதிகமாக எதை தேடுதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அந்த ஆய்வெல்லாம் நமக்கு ரொம்ப எச்சரிக்கை விடுக்குது. அதிகமாக என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அலைபேசியை கொடுத்துறோம். புள்ளை அழுதுச்சுன்னா தாலாட்டு பாடி தூங்க வச்ச காலம் போய் இன்னைக்கு புள்ளை அழுதோடனே செல்போனை கொடுத்துட்டு நம்ம நாட்டில் பேசாம இருந்தாங்க. என்ன கதியாகிறது, என்ன ஆகும்? கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்ற தன்மைக்கு மாறிவிடாமல் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நமக்கிட்ட நிறைய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் அத்தனை இருக்கு என்பதை என் அறிவில் சென்ற தாய்மார்கள், பெரியோர்கள் சிந்திக்க வேண்டும். கலை என்பது இறைவன் கொடுத்த வரம். இந்த இறைவன் கொடுத்த வரத்தின் பொருள் தான் நான் பெருமையோடு கூறிக்கொண்டு
மரியாதைக்குரிய ஐயா நமக்கு குறைச்சி ஸ்ரீ ரங்கநாதனுடைய பெயரோடு ரெங்கசாமி திருவரங்கத்திலே துயில் கொள்கிறார் ரங்கநாதர். இந்த வகையில் ரங்கநாதர் ஐயா ரங்கசாமி ஐயா அவர்கள் எனக்கு மாலை அணிவித்து 51 ரூபாய் மரியாதை செய்திருக்கிறார்கள் அன்பளிப்பாக. 51 சொல்லணும். ஏன் சொல்றேன், எப்போதும் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போனா கல்யாணம் காது குத்து எந்த விசேஷத்துக்கு போனாலும் 101 எழுத ஆரம்பிச்சோம். இப்போ கொஞ்சம் வசதி கூடிருச்சு, 101 எழுதுறது இல்லை, 501 1001 2001 எழுதுறோம். 1 ரூபாய் சேர்த்து எழுதணும். ஏன்னு சொல்லுங்க என் அறிவில் சென்ற பெரியவர்கள். 1 ரூபாய் ஏன் சேர்த்து எழுதணும்னா நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் அந்த வீட்டில் தொடர்ந்து நடக்கணும். 1 ரூபாய் என்பது தொடக்கத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் என்பதுதான் தொடக்கம். அந்த தொடர்ந்து நிகழ்வு நடக்கணுங்கிறது தான் 1 ரூபாய் சேர்த்து எழுதுனாங்க. 100னா அதோட முற்று பெறுது, 101னா 200 தொற்றணும், 201னா 300 தொடணும். இப்படி தொடர்ச்சியா நடக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட 1 ரூபாய் சேர்த்து எழுதணும். இன்னைக்கு அமங்கலமான காரியம் ஒருத்தர் இறந்து போனா துக்க காரியங்களுக்கு தான் இனிமே இந்த மாதிரி ஒரு காரியம் இந்த வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு முற்று பெற்றதாக 100 எழுதுறது 200. இன்னைக்கு மண்டபங்களுக்கு போய் வாங்க, நல்ல விசேஷங்களுக்கு போய் கல்யாண காட்சிக்கு மொய் எழுத போய் பணத்தை கொடுத்துட்டு 1 ரூபாய்க்கு பைக்கில் கையை விட்டு பார்த்துட்டு பையில காசு இல்லை என்னவோ வச்சுக்க எழுதிட்டுங்கன்னு வந்துடுறான். அவங்க எழுதுறவங்களாவது 1 ரூபாய் சேர்த்து எழுதுறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இனிமே நல்ல நிகழ்வுகள் நல்ல விசேஷங்கள் நல்லா தொடர்ச்சியா நடக்கணும். ஒரு வீட்டில் காது ஊத்தா இன்னும் 10 பிள்ளை இருந்து காது ஊத்தணும். கல்யாணமா எத்தனை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். ஏதோ ஒரு விசேஷம் அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கணும். அப்ப நல்ல உறவுகள் மேம்படுவதற்கு தான் இந்த விழாக்களை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு மாலை அணிவித்து அன்பளிப்பொழுங்க ஐயா ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். இப்படி பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போய் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாயுமானவ சுவாமி. நிறைய சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் முதல்ல சொல்லி என மறந்துடக்கூடாது என்பதற்காக, கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. படிச்ச பிள்ளைங்க வலைதளங்களை தட்டி பாருங்க. கொரோனா வந்த அந்த 2019-20 பாதியில குழந்தை பிறப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்ப குழந்தை பிறப்பு குறைஞ்சு போச்சு. மற்ற வருஷங்களை பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் 20 லட்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதனால தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. ஆந்திரா அரசாங்கம் அறிவிக்குது 2 புள்ள பத்துக்கிட்டா 25,000 தர்றோம், 3 புள்ள பத்துக்கிட்டா 30,000 தர்றோம், 4 புள்ள பத்துக்கிட்டா 40,000 தர்றோம்னு அவன் எச்சரிக்கை வந்துட்டேன். இந்த உலகத்துல அதுல தமிழ்நாட்டில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு. இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது குடும்ப கட்டுப்பாடு மையம் ஏன் வந்துச்சு அப்படின்னா சனத்தொகை கூடிருச்சு, உணவு பஞ்சம் வந்துடும், அதனால பொருளாதாரத்து நெருக்கடி வந்துடும், அதனால குழந்தைகளை அதிகமா பெக்கக்கூடாது குறைக்கணும்னு குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு மையத்தை யாரும் கடைபிடிக்கல, தமிழ்நாடு மட்டும் சரியா கடைபிடிச்சது. தமிழ்நாடு மட்டும் கடைபிடிக்கிற போது இருந்த ஜனத்தொகை எவ்வளவு? இன்னைக்கு ஜனத்தொகை 142 கோடி. அப்படின்னா கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு யோசிங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் 1 புள்ள போதும் 2 புள்ள போதும் நிறுத்தாம 4-5 பிள்ளைய பெற்றுக்கங்க. நானே 8வது பிறந்த பிள்ளை என்பதை உணருங்கள். நாளைய சமுதாயம் நம் வளரக்கூடிய பிள்ளைகள் முதலாக இருக்கிறது. இது எல்லாரும் தட்டி பாருங்க வலைதளங்கள் அவ்வளவு இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. குழந்தை பிறப்பை தடுக்காதீங்க. தடுத்துருச்சு, நம்மளும் தடுக்கிறோம், சாப்பிடுற சாப்பாடும் தடுத்துருச்சு. கே புதுப்பட்டியை சேர்ந்த என் தாய் கொண்டாந்து எனக்கு அன்பளிப்பு. கே ஈஸ்வரம்மா. ஈஸ்வரம்மா பெருமாள் ஐயா அவர்களுடைய முதல்ல ரங்கசாமி ஐயா வந்தார். இப்ப பெருமாள் மனைவி வந்தாச்சு. ஒரு ஆளா கொடுத்தா கூட பத்தாது. 2 பேருமா பொருளாதாரம் எங்க இருக்கு? மகாலட்சுமி கிட்ட இருக்கு. பெருமாள்னா பெருமாளுடைய மனைவி பேர் மகாலட்சுமி தானே. அதனாலதான் ஈஸ்வரம்மான்னு கொண்டு வந்து 101 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க, நாட்டை சுருட்டி ஒருத்தன் கூட கொடுக்க மனசு இல்ல. 100 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து இந்த மன மகிழ்வை தங்களிடம் இருந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும் இந்த வள்ளல்கள் இருக்கிற ஊரு என்பதை விரும்பியோடு நிரூபித்து விட்டார்கள் என்பதனால் இடத்தின் சிறப்பை நீங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் டெஸ்ட் டியூப் பேபி, ஆங்கிலத்துல சோதனை கருத்தரிப்பு மையம் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதனால சில சலுகைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பாரதி பாடுகிறான் 30 கோடி முகமுடையோர்னு பாடினார். இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது சனத்தொகை குறைவு,
குடும்ப கட்டுப்பாடு வந்ததுனால குறைஞ்சிட்டான்னு பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. இந்தியா முழுவதும் மொத்த ஜனத்தொகை 142 கோடி. ஆந்திரா விழித்து கொண்டது 3 உள்ள பெத்தா 30,000. தயவு செய்து குழந்தை பிறப்பை தள்ளி போடாதீர்கள், குழந்தை பிறப்பை தடுக்காதீர்கள். இயற்கை கொடுக்கும் அருங்கொடை, இறைவனுடைய திருவருள். இந்த நாடும் நலமும் நம்ம பிள்ளைகள் எதிர்காலமும் இருக்கிறது ஒரு வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது நாட்டோட எதிர்காலத்தை என்பதை உணர்வோம். அந்த உணர்வோடு வாழ்வும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கணும். சொல்லு பேச்சு எவன் கேட்கிறேன், கேட்கறதே இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த காலத்துல உயிரெழுத்து 12ல ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கா, ஐயன்னாவை வைக்க கூடாதுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சான். எங்க ஐயா வாரியார் சுவாமி கீவா ஜெகநாத ஐயரும் போய் உட்கார்ந்து அந்த அதிகாரிகளுக்கிட்ட தமிழ்ல ஏண்டா கை வைக்கிறீங்க, தமிழ்ல கை வச்ச எந்த அரசாங்கம் உருப்பிட்டு இருக்கு, ஐயன்னா ஒரு எழுத்து இல்ல 3 எழுத்து, அகர இகர யகர சம்மேளனம் ஐ, அதனாலதான் கடவுளை சாஸ்திரம் ஐயன் என்று சொல்லுது, அதனாலதான் சாமியே சரணம் ஐயப்பா ஐயன்னு வருது. முன்னையிட்டதி முப்புறத்துல சொல்றோம், குறியை குறியாது குறித்த துணியறிய தனிவேல் குறிக்கும்னு சொல்றோம். அதனாலதான் ஐயோட அப்பா சேர்த்து ஐயப்பா, 6 விகுதி பெற்றால் ஐயனார். சில பெரியவர்களை ஐயான்னு கூப்பிடுறான். ஐயன்னா கடவுள் உயர்ந்த எழுத்துன்னு நிறுத்தி வச்ச வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் எழுத்துக்களை மதிக்கவோ பேசவோ சொல்லவோ ரொம்ப வெக்கப்படுறோம். நம்ம என்ன செய்ய, இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. தாய் குளங்கள் நினைச்சா மாத்தலாம். ஒரு நேரம் உப்பெல்லாம் கடற்கரையில இருந்து வந்துச்சு, உப்பு வண்டி வந்து 2 நாள் 3 நாள் தங்கி உப்பு வேணுமானு வாங்கிட்டு இருந்தோம். அந்த உப்புல எந்த சிக்கலும் இல்லை. அதே உப்பை வணிகப்படுத்தி சந்தைப்படுத்தி பெரிய முதலாளி கொண்டு வானா, உப்பு கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு அதுல ரசாயனத்தை பயன்படுத்தி சுத்தப்படுத்தின, அப்படி கல்லா இருந்த உப்பை தூளாக்குன, அதை ஆங்கிலத்துல சால்ட்னு பேர் வச்சு கடவழியா விக்குது. நம்மளும் நாகரிகத்துக்கு நைஸ் உப்புன்னு வாங்கி சாப்பிடுறோம். அதுல சும்மா இல்ல, அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் கலந்து விற்கப்படுது உப்பு. அந்த அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கும் உப்பு ஒரு காரணம் என்பதை அறிவித்திருந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை விஷயங்கள், எந்த பொருளும் பொருளா இல்லை. ஹமாம்னு ஒரு சோப் போட்டு குளிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஹமாம் சோப் போட்டு குளிக்கிறீங்க? கைதுங்க. ஹமாம் சோப் சும்மா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, நமக்கு தானே பேசிக்கணும். ஹமாம் அப்படின்னு சோப்பு இருக்கு, அதுல சோப்புன்னு போட்டிருக்கான்னு பாருங்க. ஹமாம்னு சோப்பு போட்டிருக்கா, அதுல பார்த்து நாளைக்கு கூட காலையில வாங்கி பாருங்க. ஹமாம்னு பேர் இருக்கும், சோப்புன்னு போட்டிருக்க மாட்டேன். சோப்புன்னு போடாத ஒண்ணு இந்த நாட்டுல சோப்புன்னு விக்குது, அது மிகப்பெரிய ரசாயன கெமிக்கல் என்பதை நீங்கள் உணருங்கள். அனுமதி கொடுத்து சோப்பு என்ன கொடுமை, எல்லா பொருளும் தப்பு தப்பா போச்சு. அத்தனையும் மாற்றி விட்டதனுடைய விளைவு இங்க மனுஷன் 2 ஆயிட்டான். அப்படித்தானே இருக்கு, ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்லையே. ஆமா, ஏன்டா அப்படி குடிக்கிறான்னு கேட்டு பாருங்க. ஏன் என்ன யாரு குடிக்காம இருக்க? ஏன்டா அப்படி பேசுற? யாரு பேசுறாங்க? உனக்கே நல்லா இருக்கா, நீ என்ன யோக்கியமா? இப்படியே சொல்லி சொல்லி இந்த சமூகத்தை குற்ற சமூகமாக மாற்றி வைத்தது நாளைய தலைமுறை. சொல்லணும், ஒரு புள்ள பக்குவமா நடந்துக்கிட்டான்னா யாரா அந்த பையன், இன்னார் மகனா ரொம்ப அன்பா நடந்துக்கிறானு, ரொம்ப பக்குவமான பிள்ளையா இருப்பான் போல இருக்க, அவங்க அப்பா அம்மா பேரை காப்பாத்திடும், அது பேர் இருக்கணும். யாராவே குடிச்சுட்டு ஒரே சிலம்பலா இருக்கு, யார் மகன் புள்ள வந்திருக்கேன் பாருங்க நாளைக்கு, ஐயே அப்படியா சொல்றது? அப்படி சொல்லக்கூடாது என்றால் வளர்க்கிற விதமும் வளரும் விதமும் சரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமான குற்றங்களும், நீங்க தூத்துக்குடி விளாத்தி வளத்துல படிக்க போன படிச்சுட்டு வந்த அவசரத்துக்கு ஒதுங்கின 12ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளை நேரம் இந்த மார்க் இந்த மதிப்பெண் பெற்று எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக மதிப்பெண் பெற்றது புதுக்கோட்டை மாவட்ட மாணவர்கள் 10ஆவதுல. எவ்வளவு பெரிய பெருமை இதெல்லாம். 2வது மாவட்டம் சிவகங்கையா, 3வது தஞ்சாவூர், இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் கல்வியிலே சிறந்து விளங்குது. தயவு செய்து அரசு பள்ளியிலே படிக்க வையுங்கள். சென்ற வருடத்து வரைக்கும் 207 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. அப்படிலாம் நினைக்க விடாதீர்கள். ஏற்றத்தாழ்வுகளை குறையுங்கள். நம்மளோட பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும். அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க. வாத்தியார்களுக்கு மதிப்பு கொடுப்போம், அந்த வாத்தியார்களை மதிச்சு நடப்போம். அப்படி தூத்துக்குடி மாணவியை கொண்டுட்டு ஒருத்தர் கொன்னவனை கைது பண்ணியாச்சு 12வது நாள். ஏன்டா அப்படி கொண்டான்னு கேட்டா போதையில செஞ்சுட்டேங்கிறேன். என்னடா போதை பண்ணியிருந்தேன்னு கேட்டா கஞ்சா குடிச்சிருந்தேங்கிறேன். கஞ்சா குடிச்சிட்டேன்னா அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். நாட்டுல பல தலைவர்கள் பேசுறான், நாட்டுல எந்த போதை பொருளும் இல்ல, சுத்தமா இருக்குது. என்ன எதத்தாலும் திருப்பூர்ல கிழவனை கொண்டு விட்டு கிளம்பி ஏற்றிட்டு போயிட்டாங்க. அது கூட என்ன போறாங்க, என்ன கேள்வி எனக்கு ஒண்ணு ரொம்ப விஷயம் பண்ணுவாங்களோ முருகா, நான் என்ன சொல்லுவேன். நீங்க பாருங்க, மதுராந்தகத்துல விடிய விடிய குடிகார நாய்கள் ஒரு கல்லூரி மாணவியை சித்திரவதை செய்து விட்டார். இந்த லட்சணத்துல குடிகாரன் சொல்லப்படாது, மது பிரியர்கள் பேரு வேற வைக்கிறாங்க. மரியாதை சொல்லணும். ஒரு 3 நாளைக்கு முன்னால திருச்சியில காவல்துறை அலுவலகத்து பக்கத்திலேயே ஒரு மாணவி காதலிக்கவில்லை என்பதற்காக கல்ல தூக்கி மூஞ்சில போட்டு நச்சு கொண்டு விட்டானுயா. மனசாட்சி இருக்கான்னு நினைச்சு பாத்தீங்களா என்ன நடக்குது இந்த நாட்டுல? தேவைக்கு போயிருந்தா வீட்டு விசேஷத்துக்கு போன மாணவியை திருவண்ணாமலையில 15 பேர் சேர்ந்து கொதறி விட்டார்கள் நாய்களை போல. மிருகமெல்லாம் மிருகங்கள் எல்லாம் மனிதத்தன்மைக்கு மாறிவிட்டது. மனுஷன் பூரா அப்படி மிருகமா மாறிட்டான். காரணம் போதை என்ற ஒன்றா. எங்க போயிட்டு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்றோம்.
தயவு செய்து கவனமாக இருங்கள் என் அன்பு மாணவ கண்மணிகளே. என்ன நடக்குது இந்த நாட்டுல என்பதை உணர்ந்து பாருங்கள். வலைதளத்தை வச்சுக்கிட்டு அலைபேசி வச்சுட்டு கண்டதையும் வேடிக்கை பார்க்க கூடாது. நமக்கு கருத்துள்ள விஷயங்கள் அதுல எவ்வளவோ இருக்கு, அதை பாருங்கள். எப்படி போகிறது இந்த நாடும் இந்த சமுதாயமும் என்பதை பாருங்கள். எத்தனை விஷயங்கள், ஒண்ணும் இல்ல ரெண்டு இல்ல, அவ்வளவு இருக்கு, சொல்லிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு செய்தி, எங்க போய் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப பயமா இருக்கு. நாளைய தலைமுறை வாழ்வதற்கு என்ன செய்ய போறோம் என்று. ஒவ்வொருத்தரும் வாழ்வுக்கு எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும். ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அப்படி இந்த இடத்துல இரண்டரை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், பாடுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. குரலில் புலிபோடு இசையும் அழகாய் பாடுகிறார். எருமைகள் போல நதிகளை எடுத்து கொண்டும் ஓடுகிறார். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டு ஓடுகிறான். அடத்தில் வாழும் பறவைகள் போல் பாடி பறந்து திரிகின்றார். மனத்தில் வாழும் பறவையைப் போல் வாடி பறந்து திரிகின்றான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், பாடுவதை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டார். உள்ளதை போல் கண்டிலத்தார் கேட்க புரிந்து கொண்டார். கொள்ளும் பாம்பின் கொழுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளதை போல் தந்திரத்தால் கொடிய கெடுக்க புரிந்து கொண்டான். பணத்தால் மற்றவரை விலக்கி வாழ்க்க தெரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால ஒரு காணொளி வைரலா பழகி வந்துச்சு. ஒரு தண்டவாள ஓரத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை நிக்குது, பொம்பளை புள்ள. தொடர் வண்டி வந்துகிட்டு இருக்கு. சத்த நேரத்துல வண்டி வர்ற வேகத்துல அந்த குழந்தை அடிபட்டுரும் கண்டிப்பா. அத காணொளி பதிவு பண்றவர் மாடியில இருந்து பதிவு பண்றாரு. அது வீடியோ எடுத்தவர் மாடியில தான் நிக்கிறாரு. அது உயரத்துல இருந்து எடுக்கப்படுது. அதை பாக்குற நமக்கு நெஞ்சு பதபதி, அந்த குழந்தை சாக போகுதுன்னு பயப்படுறோம். இவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இறங்கி போய் அந்த பிள்ளைய காப்பாத்தல. எப்படி மாறிடுச்சு பாருங்க தமிழ் சமூகம், இந்த உலகத்துல மனித சமூகம். அந்த காணொளி பதிவாகிக்கிட்டே இருக்கு. வண்டி வந்துருச்சு, நம்ம சாக போதும்னு நினைக்கிற நமக்கு ஒரு ஆறுதல் பாருங்க. எங்கேயோ இருந்து ஒரு காளமாடு வந்து அந்த பிள்ளைய அப்படியே தள்ளி விட்டு காப்பாத்திச்சுங்க. ஒரு காளமாடு தள்ளி விட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய காப்பாத்திருச்சு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இல்லைனாலும் பாருங்க. நான் அப்ப முடிவு பண்ணேன், மனிதம் செத்து போனது, மிருகம் வென்று விட்டது இந்த நாட்டிலே. எத்தனை கதைகள் இருக்கு. வயல் நாட்டுல கேரளா நிலச்சரிவு, ஊரே 3 மணி நேரத்துல மூழ்கி போச்சு. 3 கிராமம். அதுல ஒரு மூதாட்டி 2 பேத்திகளை கூட்டிட்டு அப்படியே தப்பிச்சிடலாம்னு ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ள போறா. இது நடந்த கதை. அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள 5 யானை நிக்குது, காட்டு யானை. பதறிட்டா. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்தா இப்படி யானை நிக்குது, நம்மளை கொன்றுமோன்னு பதறினா. யானை கிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருப்பா போல இருக்கு. யானை அந்த விலங்குக்கு தெரிஞ்சிருச்சு, தாயும் பொண்ணையும் காப்பாத்தன அந்த பிள்ளைன்னு. விடிய விடிய 5 யானைகள் அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த மூதாட்டிக்கும் பாதுகாப்பு. விடிய காலம் 5:30 மணிக்கு ராணுவ அதிகாரிகள் உள்ள நுழையிறாங்க. யானைகள் அதை விட்டு விலகி சென்றதாம். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க, மனுஷனுக்கு இருக்கா? சொல்றாங்கல்ல, மிருகம் மாதிரி வர்றேன் குடிச்சு என்ன பாடுபடுத்துறேன்.
மனிதாபிமானமற்ற செயலாக மாறிவிட்டதனுடைய விளைவு எங்கு வந்து நிக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர்னு ஒருத்தர் இருந்தாரா, விஜய ரகநாத சேதுபதினு. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவர் சிவகாமி நாச்சியா, இளையவர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளைங்க. அவருக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி மையம் இருந்தாரு தண்டபாணி தேவர். தண்டபாணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு சொன்னாரு, அம்மா உன்னை மாமாவை கட்டி கொடுக்க நினைக்கிறேன், உன் விருப்பம் என்ன? அந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னைய கட்டி கொடுக்கறத விட அக்கா சிவகாமியில மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, அதனால அக்காவை கட்டி கொடுங்கன்னு சொன்னோம். ரொம்ப சந்தோஷம். 2 பொண்ணையும் ஒரே மாப்பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டாரு. ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சாச்சு. ராமநாத சுவாமி கோவில், பர்வதவர்த்தினி அம்பாள் கோயில் உங்க நிர்வாக மாப்பிள்ளை பத்திரமா பாத்துக்குங்க. நான் ராமநாதபுரத்துல இருக்கேன், நீங்க ராமேஸ்வரத்துல இருங்க. ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல ராமேஸ்வரம் போறதுக்கு இந்த பாலம் கட்டப்படல, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். இப்படி படகுல போற வர நேரத்துல போற வர யாத்திரியர்கள்ட்ட ஒரு 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி அந்த மாப்பிள்ளை தண்டபாணி உத்தரவு போடுறாரு. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாள்ல ஒரு வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வர்றாரு, அவர் யாத்திரிகர். அவர் வந்து அந்த படகுல ஏறி உட்கார போறாரு. படகு ஓட்டுறவங்க காசு கேட்டாங்க. காசு இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது, கீழே இறங்கி விட்டாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு தூரம் நடந்து வந்தான், அக்கறையில ஆண்டவன், அக்கறையோட பார்க்கலான்னு பார்த்தா போக முடியலையே. சரி, இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு? ராமநாதபுரம் சமஸ்தானம். நேர அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு, மன்னா நான் காசில இருந்து நடந்தே வர்றேன், என்னை இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, எனக்கிட்ட 25 பைசா காசு இல்லைன்னு கும்பிட்டாரு. மன்னருக்கு விஷயம் இப்பதான் காதுக்கு வருது. என்னையா சொல்றாருன்னு காவலாளிகளை கேட்டாரு மன்னர். காவலாளிகள் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டிருக்காரு. இவர் கேட்கிறாரு, ஏன்டா இவ்வளவு நாளா எனக்கு சொல்லலேன்னு கேட்டாரு. அதுக்கு காவலாளிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க மாமனாரு, அவர் உங்க மாப்பிள்ளை, இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம்னாங்க. சோழி முடிச்சு வச்சு. நாட்டுல மாமே மச்சான் அண்ணன் தம்பி ஜாதி சனம் நினைச்சிட்டேன், நியாயம் செத்ததனுடைய விளைவு. இப்ப அவர் சொன்னாரு, அத மாமனாவது மருமையனாவது கைது பண்ண உத்தரவு. தண்டபாணி தங்கச்சி மகனை 2 பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துருக்காரு. மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒத்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு நம்ம வயிற்று நெருப்ப கட்டிட்டு படுக்கிறோம். ஏன் பொழுது குடிஞ்சா பொழுது விட்டா என்ன பண்ணுவானா, குடியாரந்து கட்டி கொடுத்துட்டோமே 100% எல்லா பையனும் குடிக்கிறான். இங்க குடிக்காதவரை பார்க்க முடியல. ஆனாலும் என்ன செய்யணும், ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி பதறோம். ஆனா அவரு 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை யோசிக்காம தன் மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கொண்டது. தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது ராமேஸ்வரம். பதறி போனாங்க 2 பேரும். நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அப்பா தண்டனை கொடுத்துருவார். ஆனாலும் விசாரணை ஒரு நாள் நடக்கும். அதுக்குள்ள போய் இந்த தாலி கட்டின பாவத்துக்கு இந்த முகத்தை பார்த்துருவோம்னு பல்லாக்குல புறப்பட்டு ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க விசாரணை தொடங்குது. குற்றவாளி மருமகன், நீதிபதி மாமனார். கேள்வியை தொடங்குறாரு, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட 25 பைசா நீ கட்டணம் வசூல் செய்ததாக சொல்லப்படுது, என்ன சொல்றான்னு கேட்டாங்க. அவர் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம். இன்னைக்குன்னா 1000 சத்தியம் பண்ணிருப்பாங்க. அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட அடுத்த வினாடியே தீர்ப்பு சொல்றாரு பாருங்க. வாயிலா வாங்கல, வழக்கறிஞர் வைக்கல, தீர்ப்பு சொல்றாரு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். நீ செய்தது சிவனுக்கு துரோகம், அந்த சிவனுக்கே துரோகம் செய்ததால உனக்கு மன்னிப்பில்லை, மரண தண்டனை என்று தன் மருமகனுக்கு மரண தண்டனை விதித்தார் மாமனார் நீதிபதியா இருந்து. 2 பொம்பளை பிள்ளைய கட்டி விட்டுரு. இப்ப மாப்பிள்ளைய தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் போகுது. பல்லக்கில் வந்துகிட்டு இருக்காங்க. முன்னால சிவகாமி வந்தா, சிவகாமிகிட்ட போய் சொல்றாங்க, உன் புருஷன் தலையை வெட்டிட்டாரு உங்க அப்பான்னு. துடிச்சு போனா அங்கனே பல்லக்கை இறக்க சொல்லி அங்கனே இறங்கி அங்கனே தீமூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம். அடுத்து தங்கச்சிக்கு தகவல் கிடைக்குது, அவனும் பல்லக்கை இறக்கி அங்கனே தீமூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம், தங்கச்சி மடம். இன்னைக்கு நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா பேருந்துல சொல்றாங்களா, அக்கா மடம் இறங்குங்க, தங்கச்சி மடம் இறங்குன்னு. அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்ச இடத்துல, தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்துல அக்கா மடம், தங்கச்சி மடம். இதுல என்ன ஆச்சரியம்னா, தான் பொம்பளை பிள்ளை 2 பேரோட வாழ்க்கையை கவலைப்படாமல் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அறத்தோடு தீர்ப்பு வழங்கிய விஜய ரகநாத சேதுபதி மன்னருடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்வது என்பது என் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து. ஆமா, எனக்கு சொல்ல சொன்ன சரி பரவாயில்ல, பதிவுல இருக்கு, நல்லது பார்த்து கேட்டேன், நிறைய பேசியிருக்கோம். அப்படி சொன்னீங்கன்னா என் பேர மொத்தமா சொல்லாதீங்க. கவிதாஜி என் பேரையும் தரங்க பாப்பாரு. அவர் என் பேரை வச்சிருக்கு, அவர் பேரு என்றும் உங்கள் கலைப்பணி தொடர்ந்து 100 ஆண்டு காலம் தொடர இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்படிக்கு ராவண குருசாமி, மரியாதைக்குரிய ராவண குருசாமி, மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம்.
நல்லதை விதைப்போம். நிறைய இன்னல்களும் இடைஞ்சல்களும் வரத்தான் செய்கிறது. அதையும் மீறி என்னுடைய ஆசையெல்லாம் இந்த மக்களும் நாளைய தலைமுறை குழந்தைகளும் இந்த மண்ணும் மொழியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கம்தான் என்னை வழி நடத்துது. வேற எந்த சுயநலத்தினாலையும் நான் பேசலை என்பதை அறிவு சார்ந்த என் தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். நான் கவலைப்படுவதெல்லாம் நாளைய தலைமுறை. நிறைய குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கு. 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். ஏன்னு விசாரிச்சா மருத்துவ ஆய்வு செய்தால் குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் தான் தூய்மையானது, ஆனா தாய்ப்பாலே நஞ்சா போச்சு. தாய்ப்பால் நஞ்சா போச்சுன்னு அந்த அம்மாவை பரிசோதனை பண்ணா அவ சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. ஏன்னு கேட்டா வயலுக்கு போடுற அடி உரத்திலிருந்து கலப்புறத்திலிருந்து அத்தனை உரத்தையும் கூடுதலா கொட்டி களைக்கொல்லியை போட்டு எல்லாம் சேர்ந்து நெல்லுல வந்து அரிசியில சாருது. அந்த அரிசியில சாடுற பொழுது சாப்பிட்டா பெரிய உயிரான நம்மளை ஒண்ணும் பண்ணல, சின்ன உயிர் தாங்காம செத்து போகுது, நோய் வருது. இத்தனையும் ஆய்வு பண்ணி இந்தியா தான் சொல்லுது. நான் எங்க போய் சொல்லுவேன்? அதனாலதான் கவலைப்படுறேன். நாளைய தலைமுறை பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப பக்குவமா கண்ணியமா சொல்லி கொடுக்கணும். கேட்க மாட்டேங்குது. எப்ப இருக்கிற பிள்ளை எப்ப கேட்க வைக்கணும் தெரியுமா உங்களுக்கு? வயிற்றுல இருக்கும் போதே கேட்க வைக்கணும். ஒரு குழந்தை உறக்க 10 மாசம், தாயார் 10 மாசம் சுமக்கிறா, அவங்க அப்பா 2 மாசம் சுமக்கணும். 2 பேரும் சேர்ந்தாத்தான் குழந்தை சரியா இருக்கும். அவங்க அப்பா சுமக்கிறது என்ன தெரியுமா? பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம், நாதம் என்ற விந்து வடிவம். அந்த வீரியத்தை அப்பா 2 மாசம் ஆரோக்கியமா சுமக்கணும். கண்டபடி சாராயத்தை குடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுமந்த வீரியத்தை ஒரு நாள் தாயோட கருவறைக்கு செலுத்துறோம். கருவறைக்கு போன வீரியம் 3 நாள் தைலமா இருக்கும், 7வது நாள் மலர்ந்திருக்கும், 30வது நாள் முழு பிண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகும், 6வது மாதம் ஜீவன் உண்டாகும், 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும், 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வரும். அதைத்தான் காயமை இது பொய்யடா பெருங்க ஆற்றடைத்த பையடா மாயனார் குயவனார் செய்த மண்ணும் பாண்ட ஓடடா உப்பு நீர் ஓட்ட முந்தி ஒட்ட வைத்த கோடு உளுத்த தோடு வெளுத்த சிலை இழுத்து கட்டிய கூடு என்பார். அப்படிப்பட்ட குழந்தை 6வது மாதம் அந்த குழந்தைக்கு நினைவாற்றல் வருது. நினைவாற்றல் வந்தோடனே தாயை கவனிக்கும். தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும் வயிற்றுக்குள்ள, தாய் தூங்குனா புள்ளையும் தூங்கும், தாய் அழுதா புள்ள வயிற்றுக்குள்ள அழுகும். அதனாலதான் தாயை போல புள்ள நூலை போல சேலை. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் தாயார் வளர்ப்பதிலேன்னு சொன்னாங்க. அப்பாவுக்கும் பங்கு இருக்கு, அதிக பங்கு தாயாருக்கு இருக்கு. ஏன்னா 10 மாசம் சுமந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தை எழுந்து நடக்கிற வரைக்கும் உங்க பக்குவம் தான். அப்படிப்பட்ட 6வது மாதத்திலிருந்து 10வது மாதம் வரைக்கும் குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் கோயில்களுக்கு போகணும், நல்ல சங்கீதம் கேட்கணும், வீர வரலாற்றுக்களை படிக்கணும், இல்ல படிக்க சொல்லி கேட்கணும். அப்படி கேட்டு காம குரோதம் மோக லோபம் மத மாச்சரியங்கிற 6 குணங்களை விடுத்து ஈகை தயை பொறுமை சாந்தம் இரக்கம் என்ற பண்பாடுகளோடு அந்த தாய் இருந்தான்னா அந்த புள்ள கருவிலேயே திருவாக உருவாருவான். பிறந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவனை வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் கருவிலே அவனை செய்து விட்டால் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பேர் என்ன, இந்த ஊர் பேரையே காப்பாற்றுவான் எல்லா பிள்ளையும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி பெட்டின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு நாடகம்னு ஒண்ணு சீரியல், காசை வாங்கிட்டு அவங்க அழுகுறாங்க, நீங்க பிள்ளைய எடுக்க முன்னால உட்காந்து அழுது கோவப்பட்டு இதெல்லாம் செய்தால் பிள்ளைக்கு போய் சேரும். அதனாலதான் மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும், நல்ல குடும்பத்தினுடைய செயல்பாடுகள் காட்டிவிடும் என்பதை நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் குடியில் பிறந்தோடு வாய்ச்சொல் என்று வள்ளுவம் சொல்லுது. அப்படிப்பட்ட அனைத்து தத்துவங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சு கர்ப்பஸ்திரியா இருக்கிறவங்க இப்படி நல்ல விஷயத்தை கடைபிடிச்சா இந்த சமூகம் 3 கவனிக்குது. ஏமா உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன், வெளிப்படையாவே சொல்றேன். பிராமண சமூகம் அதை கவனிக்குது, சரியா செய்யுது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு விஜய் டிவின்னு தொலைக்காட்சியில பாருங்க, அங்க பாடுறதுல 100% பிராமண பிள்ளைகள். ஏன்னா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த சங்கீதம் படிக்கிறாங்க, சங்கீதம் கேட்கிறாங்க, அந்த பிள்ளையும் கேட்குது. வரும்போது சங்கீதத்தோட வந்தது. நிஜமா பொய்யா? உண்மைதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பட்டம் தவறுனா நட்டம். இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதையெல்லாம் சரி செய்வோம். நேரம் கடந்து கொண்டே இருக்கு. ஒரு விஷயம் சொல்றது, ஒரு பாடலோட வைங்க. ஓஹோ இந்த மை துணை கை தரப்பட்டே
வானுக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுறார். வருஷந்தோறும் கனமழை பெய்து காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து போய் காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகார்ல கடல்ல கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போகுது. கடல்ல பச்சை தண்ணி, நாட்டுல தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. 6 மாசம் மழை பெய்யலன்னா தண்ணி படத்தை தூக்கிட்டு என் தாய்மார்கள் வீதியில இறங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட தண்ணி பஞ்சம் போராடுற இந்த நாட்டுல அந்த வீணா போற தண்ணியை சேர்த்து வச்சு இந்த தாய்மார்களுடைய கவலையை போக்குறதுக்கு நாட்டுல சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு வைக்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது. எவ்வளவு பெரிய ஆபத்து யோசிங்க. வறட்சி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி, அதெல்லாம் தண்ணி பஞ்சம். இன்னைக்கும் அங்கிட்டு ஒரு நதி இருக்கு, அழகான நதி. நீங்க செண்பக தேவி அப்படின்னு ஒரு அணை இருக்கு, அங்க செண்பகவல்லி அணை. அது மன்னர்கள் காலத்துல கட்டினது, மேற்கு தொடர்ச்சி மலையில. அதை பராமரிக்க இந்த நாட்டுல ஆள் இல்ல, கிடக்கு, வீணா கிடக்கு. 4 மாவட்டத்தை செழிக்க வைக்கக்கூடிய ஆறு யாரு கேப்பா? நினைச்சு பாருங்க. இந்த நாட்டுல 2 போர் முடிஞ்சிருச்சு. 1ஆம் உலக போர், 2வது உலக போர், 3வது உலக போர் வரும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 3வது உலக போர் எதுக்காக வரும்னு சொன்னாங்க? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யாராவது? 3வது உலக போர் எதுக்காக வரும்னு சொன்னாங்க? தண்ணீருக்காக. தம்பி சொல்லிட்டாரு பாருங்க, தண்ணீருக்காக, குடிக்கிற தண்ணிக்காக 3வது போர் வரும்னு உலக நாடுகள் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கல, நடந்துருச்சு. இன்னைக்கு 3வது உலக போர் தண்ணிக்காக தொடங்கிருச்சு. எந்த நாட்டுல? நம்ம ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு மாநிலத்துல பெரிய சண்டை நடக்குது. கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டு கை நாள் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சண்டை போடுறேன். தட்டி பாருங்க வலைதளத்துல. நேற்று வரைக்கும் 183 பேர் சுட்டு கொண்டுட்டேன். தண்ணி தொடப்படாது. தண்ணீருக்காக போர் தொடங்கிருச்சு. இங்க தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, ஆனா கும்மாளம் போட தண்ணி இருக்கு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். நான் எங்க போய் சொல்றது தெரியல. அவ்வளவு ஆபத்தான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அறிவு சார்ந்த பெரியோர்களே, குடிதண்ணீர் பிரச்சனை எவ்வளவு பெரிய விபரீதத்தை உண்டாகும் என்று நினைச்சு பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன், மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு தெரிந்த மொழிகள் மொத்தம் 11 மொழிகளை படிச்சு அவர் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அதுக்காக மற்ற மொழியெல்லாம் நமக்கு எதிர்ப்பா இல்ல, எல்லா மொழியும் இருக்கலாம், தப்பு இல்லை. அவர்கள் மொழி அவர்களுக்கு உயர்ந்தது, நமது மொழி நமதுக்கு உயர்ந்தது. அதே பாரதி சொல்கிறானே, செப்பு மொழி 18 உடையார், எனினும் சிந்தனை ஒன்றுடையார். தேவை ஏற்பட்டால் எல்லா மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு. அதை விட நம் இனம் வாழ்வதற்கு தமிழ் கற்போம் என்ற உணர்வு நமக்கு வேணும். நீங்க தும்மல் வருது இல்ல, தும்முனா என்ன சொல்றான்? ஒரு தும்மலோட நிக்காது, 2 தும்மல் வரும். முதல் தும்மல் அம்மா, 2வது தும்மல் அப்பா. தும்மிட்டு அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஆளுங்க. ஏன் அம்மா அப்பான்னு சொல்லணும்? அம்மாவும் அப்பாவும் நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, அது ஒரு காரணம். ஆனால் தும்மல் ஏன் வருது? நுரையீரலுக்கு போற காற்று தடைபடுவதனால ஏற்படுவதுதான் தும்மல். அப்படி மூச்சு தடைபடும் போது தும்மல் வருது. அம்மான்னு சொல்லிட்டு அந்த மூச்சு காத்து சரியாகுதான். அப்ப அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாத்தீங்களா? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் இருந்துச்சு. மதர் என்ன, பிரதர் என்ன, ஃபாதர் என்ன, பிரதர்னு சொல்லி இப்ப கடைசியா புரோன்னு ஒன்று விட்டாங்க. என்ன புரோ? என்னையா புரோன்னா என்ன? ரொம்ப கவலையா இருக்கு. கழுத வேஞ்சி கட்டமா போச்சு. அம்மான்னு சொல்லுங்க, மூச்சு அடங்கும். நீங்க அப்பான்னு சொல்லுங்க, மூச்சு அடங்கும். அதே மாத்தி சொல்லி பாருங்க, மூச்சு நிக்காது. பிரதர், மதர், ஃபாதர் போகுதல்ல மூச்சு. அப்ப தமிழ் தானே நம்ம வாழ வைக்கும் மொழி. தமிழ்ல அம்மா அப்பான்னு கூப்பிடுங்க, ரொம்ப நாளைக்கு வாழலாம். ரொம்ப நாளைக்கு வாழணும்னா நீங்க தமிழ்ல தான் பேசணும். உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிரதர வாரா கணியன் பூங்குண்டனா. ஐநா சபை தமிழை மதிக்குது. அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவு தமிழ்ல. ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளு. அமெரிக்கா குழந்தைகளுக்கு திருப்புகழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்ல. ஏயா வெள்ளக்கார நீ திருப்புகழ் சொல்லி கொடுக்குறான்னு கேட்டா, தமிழ் படிச்சா ஆயுசு வளருமா, அதனால நாங்க தமிழ் சொல்லி கொடுக்குறோங்க. அது எந்த பாட்டு? முத்தை தரு பத்தி திருநகை இந்த பாட்டை சொல்லி கொடுக்குறேன். இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு? சீனால ஒரு நாடு இருக்குல்ல, சைனா. அந்த நாட்டுல தமிழ் வாத்தியார்கள், தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ்ல பேரு. இந்த படிச்ச என் பொம்பளை பிள்ளை இருக்கு, என் பிள்ளைய மாதிரி. வலைதளத்தை தட்டி பாருங்க. ஆத்தா ஒரு பொண்ணு பேசுறா, என்னை தெரியுதா, நான் தான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுறேங்கிறா. பாசிருக்கீங்களா? பூங்கோதை பேசுறேன்னு சீன பெண்ணு சொல்றா. பூங்கோதை பேசுறேன். பூங்கோதைங்கிற யாரோடைய பேரு? நம்மோட்டு பேரு பூங்கோதை. சீனாவுல வச்சுட்டா. நம்ம என்ன பேர் வச்சிருக்கான்? யாசிகா, அபர்ணா, பிருத்தியா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமானு பேர் வச்சுட்டான்.
குருமான்னு வைப்போம்யா. சொல்லுவாங்க நாகரிகமா உனக்கு யோகம் வரும் வைடா குருமான்னா நம்ம வச்சிருவோம். ஏன்னா அடுத்த பேச்ச கேட்டே நான் இந்த கதியில இருக்கிறோம். நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம எங்கே பேர் வச்சோம்? அவன் சொல்லித்தான் யாசியானா என்ன அர்த்தம் தெரியுமில்ல? யாசகம்னா பிச்சை, யாசியானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். ஆமா. தர்சினினா என்ன அர்த்தம்? அமாவாசை இருட்டு. அதுலயும் பிரிய தர்சினி, பிரியமான அமாவாசை. என்ன சொல்றது? மகிஷான்னு ஒரு பேர் இருக்கு. எரும மாடு. எரும மாடு பேரு தமிழ்ல. ஆமா. அபர்ணான்னு ஒரு பேரு. அம்மனமானவள், ஆடையற்றவள், நிர்வாணமானவள். நீங்க ரொம்ப வேண்டாம். பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்னப்பா தம்பி வித்தியாசம்? அவ்வளவுதான் உண்மைதான். ஏற்றுக்கொண்டு பசுமாடு வெள்ளையா இருக்கு, எரும மாடு கருப்பா. பசுமாட்டோட தன்மை என்ன தெரியுமா? பசும்பால் தண்ணியா இருக்கும், ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமப்பால் அடர்த்தியா இருக்கும், அது மண்டை உண்டாது. எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. நம்மளோட பிள்ளைகளும் அதை சாப்பிட்டு எனக்கு என்னன்னு விடுறாங்க. எருமை மாட்டு இல்ல, நம்மளே பிள்ளைகளை அப்படித்தான் திட்டுறோம். எருமை சொல்லு பத்தி கேட்கிறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது. சுக்கு கசாயம் மிக இன்றியமையாத ஒன்று. அதை சாப்பிட்டாலே சுறுசுறுப்பு கிடைக்கும். நமக்கு அவ்வளவு மருத்துவம் இருக்கு, அதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அப்ப எருமை மாடு என்ன செய்யும் தெரியுமா? கட்டி கிடக்கிற சுத்தம் இல்லைன்னா படுக்கும், பசுமாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. இப்ப எருமை மாடு யாரு பசுமாடு யாருன்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க, நான் சொல்ல. இப்ப ரொம்ப நேரம் வெயில்ல பசுமாடு நிக்கும், ரொம்ப நேரம் வெயில்ல எருமை மாடு நிக்க முடியாது. அப்ப வெயில் தாங்காம எங்கடா தண்ணி கிடக்கான பார்த்து தண்ணி இல்ல, எருமை இப்ப மழை என்ன சாக்கடையிலான்னு போய் விழுது. 1000 மாடுகளுக்குள்ள நின்னாலும் பசுமாடு கண்டுபிடிய கண்டுபிடிச்சிடும். 5 மாட்டுக்களை விட்டாலும் எரும மாடு பிள்ளைய கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு திருவிழா தெரியும், இது ஒரு திருவிழா தெரியும். அது மாதிரி மனிதனுடைய குணங்கள் அப்படி மாறி விடாமல் எவ்வளவு தத்துவத்தோடு நமக்கு சொல்லி வைத்தார்கள். இந்த தமிழ் அம்மான்னு சொன்னா அவளை ஆற்றல் இருக்கு. நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்துல ஒரு அம்மா ஒரு பிள்ளை பையனை போட்டு அடிக்கிறா. 5 வயசு ஏமா அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறான்னு கேட்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியாது போயாங்கிறான். அட எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் சொல்லுமா. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நான் எங்க படிக்க வைக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு பணம் கட்டுறேன் தெரியலமா சொல்லு. என்ன சொன்னாங்க? அவன் வந்து என்னை அம்மானு கூப்பிடுறான். ஏன்னா அடிக்கிறான்? அம்மானு கூப்பிட்டது போல குத்தமா? அடி பாவி மகளே, அம்மானு தானே கூப்பிடணும், வேற என்ன? மம்மின்னு கூப்பிட சொல்லுங்க. மம்மினா என்ன தெரியுமா? உயிர் போன உடலுக்கு பதப்படுத்தப்பட்ட பிணம்னு பேரு. மம்மின்னு கூப்பிட சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்காரர் வந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு, ஐயா ஏன் இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் சொல்லி பச்சு கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டேங்கிறா உங்க மனைவி மம்மின்னு கூப்பிட சொல்றா பிள்ளைய. இது நியாயமாயா? நீ சொல்ல மாட்டியான்னு. ஐயா ரொம்ப நாள் அவன் அம்மாவத்தான் இருந்தா, இப்ப கொஞ்ச காலமா நடவனமா மாறிட்டா, அதனால அவன் மம்மினே கூப்பிடுறது விட்டுருங்க. எப்படி மாறிட்ட பத்தியில? அப்படி சைனாவில் தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ்ல பேரு. இப்ப பல நாட்டு அதிகாரிகள் போய் சீன அதிகாரிகளை கேட்கிறாங்க, ஏயா தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னு. அதுக்கு சீன அதிகாரிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி. 6 மொழி: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். 6 மொழி. இந்த 6 மொழியிலே 4 மொழி உலக வழக்கு அழிந்து ஒளிந்து போனது. எதாவது? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம். 4 வழக்கத்துல இல்ல, சொல் வழக்கில் இல்ல. ஆனால் மிச்சம் இருப்பது 2. ஒன்னு சீனம், இன்னொன்று தமிழ். அப்படி சீன மொழி உங்கள்ட்ட இருக்கிற போது ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம்? அப்ப சொல்றாங்க சீன அதிகாரிகள், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சீன மொழியும் அழியும் தன்மை உடையலாம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா எங்களுக்குன்னு மொழி இல்லாம போயிடும். இந்த உலகத்திலே நிலையான மொழின்னு ஒண்ணு உண்டு, அதுதான் உங்க மொழியான மூத்த மொழி, தாய்மொழி தமிழ். அந்த தமிழை நாங்க படிச்சுக்கிட்டோம்னா எங்க நாட்டை இல்ல இந்த உலகத்தையே ஆள முடியும்னு அவன் திட்டம் போட்டான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தெரியும்? சாதியவும் ஜாராயத்தையும் வளர்த்து வச்சிருக்கோம், வேற ஒண்ணு இல்லை. வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? எல்லாம் இழந்துட்டோம். இனிமே கோவணம் கூட முஞ்சாறு நடந்துருச்சு. அரசாங்க நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்பிசி என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சு கொண்டே கொடுத்த நெல்லு மூட மழையில நனையுது. மனசார முழங்கால அளவு வந்து வச்சு வெள்ளலூர் நாட்டுல இப்ப 1 மாதத்துக்கு முன்னால அந்த நெல்லு மூடைய மூடி வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இல்ல. இலவசம் தலைவரிச்சு ஆடுது. எங்க போய் முடிய போகுது என்பதை எதிர்கால சந்ததியினர் உணர்கள். வருகிறான் காவலன். ராமதன் காரியத்திற்கு எந்த உலகில் ஏன் வந்தார்? நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம்.
இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சா ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலக உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம், ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துச்சான்? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி ஒத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒண்ணும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம். மனுஷன் மட்டும் ஜெய்வம்னா சாப்பிட வர்றது இல்லை, மூச்சு சுருங்கிடுது. நல்ல வேலை சாப்பாடு வரும்போது வேறு தம்பி வேற சொல்லிவிட்டார், ஐயா நீங்க ஜெய்வமா சாப்பிடறதுனாலதான் நாங்க ஜெய்வத்தை போட்டோம். எத்தனை பேருக்கு மனசு கஷ்டமா எனக்கு அது வேற பாக்குற வேலை அது சொல்லிட்டா என்னதான் ஜெய்வம் போட்டோம். எப்படி சாப்பாடு? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு பேர். உணவு அவ்வளவு முக்கியம் இல்லையா? உணவில்லை என்றால் உழவில்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுது. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவம் மனசுல வரணும். அப்படிப்பட்ட நாட்டுல பாருங்க, ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையா இருக்கு, நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? இது தாவரம் சாப்பிடணும், அது மாமிசம் சாப்பிடணும். அப்படி ஆடு மாடு மனிதனுக்கு கடவாப்பல் இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு, செரிமான சீரக சக்தி இருக்கு. அதுபோல நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவாப்பல் இல்லை, அதை விட அந்த வியர்வை சுரப்பி இல்லை. நீங்க உலகத்துல சிறந்த தண்ணீர் ரெண்டு இடத்துல இருக்கு. நீர் உலகத்துல சிறந்த நீர், ஒண்ணு கண்ணீர், இன்னொன்னு உமிழ் நீர். கண்ணீர் ரெண்டு இருக்கு, ஒண்ணு அழுகை கண்ணீர், இன்னொன்னு ஆனந்த கண்ணீர். அழுகை கண்ணீர் இந்த ஓரத்துல, ஆனந்த கண்ணீர் இந்த வழியா. ஆனந்த கண்ணீர் இனிக்கும், அழுகை கண்ணீர் உப்பு கரிக்கும். ஆனந்த கண்ணீர் எல்லா நேரமும் வருவதில்லை. இப்ப ரெண்டு நீரும் உலகத்திலே சிறந்த நீர். ஒரு புண்ணு வந்துட்டா எச்சிய தொட்டு வைக்க, இதை விட சிறந்த மருந்து உலகத்திலே இல்லை. நாய்க்கு புண்ணு வந்தா நாவலை நக்கித்தானே ஆத்துது. அப்ப உலகத்திலே சிறந்த நீர் உமிழ் நீர். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே கல்வியோதான் இந்த உலகம் உருண்டேன்னு சொன்னார்னா இல்ல, அதுக்கு முன்னால நம்ம ஆளுங்க சொல்லியாச்சு. வள்ளுவர் கூட ஏற்பது நிகழ்ச்சி, அதாவது சுழன்றும் ஏற்பினது உலகம்னாரு. சுழல்வது எது? உருண்டை என்பதை நம் யதார்த்தத்தை உணர வேண்டும். பெருமாள் கோயில் எல்லாம் உருண்டை வச்சிருக்காங்க, உலக உருண்டை அந்த வராகமூர்த்தியுடைய முகத்துல. இப்படிப்பட்ட எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நமக்கு இருந்தா மேலை நாடுகள் சென்றது. இந்த வானொலி பெட்டியை கண்டுபிடிச்சவர் யாரு? மார்க்கோனி. மார்க்கோனி தான் படிச்சோம். மார்க்கோனி கண்டுபிடிக்கும் முன்ன நம்ம நாட்டு இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ் கண்டுபிடிச்சார். அந்த வரலாறுகள்லாம் நமக்கு இருக்கு. அதனால வருகிறார் ராஜா, ராஜாவை ராஜாவாக மதிப்போம். வருவார், அவரை சந்திப்போம். நன்றி.